So, Donald Trump, since I know you're watching, I have 4 words for you. Turn the volume up. New York will remain a city of immigrants, a city built by immigrants, powered by immigrants, and as of tonight, led by an immigrant. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்ட் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக் ஃபேக்ட். 2015 21வது மீட்டிங்ல, கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ல 21வது மீட்டிங்ல எல்லா குளோபல் கண்ட்ரீஸும் என்ன முடிவு பண்றாங்க? இந்த குளோபை 1.5 டிகிரிக்கு மேல ஹீட் லெவல அதிகமாக கூடாது. இதான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இப்போ என்ன விஷயம்? 2025. ஸோ சயின்டிஸ்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க? கண்டிப்பா குளோபல் டெம்பரேச்சர் இப்போ இருக்கிறத விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிடும். கம்பேர் பண்ண முடியுதா? எல்லா வருஷமும் கான்ஃபரன்ஸ் நடக்குது, எல்லா பார்ட்டிஸும் வராங்க, அதாவது எல்லா கண்ட்ரீஸும் வராங்க, நிறைய அக்ரிமெண்ட் போடுறாங்க, நிறைய ட்ரீட்டிஸ் நாமளே படிச்சிருக்கோம், எல்லா வருஷமும் நடக்குது. அவ இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமும், எல்லா கண்ட்ரிஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்மளால இந்த டெம்பரேச்சருக்குள்ள கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன? கோர் எத்திக்கல் கொஸ்டின் புரியுதுல? அப்போ உலகம் முழுக்க எல்லா வருஷமும் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல கான்கிரீட்டா எதுவும் பண்ணல, ஏதோ பேசி 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 காலத்தை ஓட்டிருக்காங்க. ஒரு ரியல் லெவல் ஆக்ஷன் பண்ணியிருந்தா எப்படி நம்ம டார்கெட் 1.5 டிகிரி இருக்கும்போது 3 டிகிரி அளவுக்கு குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகும் சொல்றாங்கன்னா there is no கான்கிரீட் ரியல் ஆக்ஷன்ல. ஓகேவா? ஸோ இந்த எத்திக்கல் பாயிண்ட் தான் பிரேசிலோட பிரசிடென்ட் லூலா டி சில்வா இந்த ஆர்டிகல்ல கொஸ்டின் கேட்டிருக்காரு. கொஸ்டின் மட்டும் இல்ல, சில முக்கியமான ஐடியாஸும் முன் வச்சிருக்காரு. ஸோ பிரேசில் பிரசிடென்ட் அவர் முன்வைக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நிறைய மீட்டிங் நடந்துருச்சு, இந்த வருஷம் நடக்க போற மீட்டிங்கும் அதே மாதிரி பேசி பேசி ஓட்டக்கூடாது. COP30 இந்த மீட்டிங் பிரேசில்ல நடக்க போகுது. எந்த ரீஜன்ல? நியர்பை அமேசான்ல. கரெக்டா சொல்லணும்னா பெலிம் இந்த பகுதியில். ஸோ COP30 சமிட் இஸ் பெலம் சமிட். அப்போ அந்த COP30 மீட்டிங்கும் பேசி பேசி ஓட்டாம இட் ஷுட் பி ரியல் ட்ரூத் வேல்யூ. COP30 ஃபார் ட்ரூத். எல்லா மீட்டிங்கும் பேசி பேசி ஓட்டின மாதிரி இந்த மீட்டிங்ல நம்ம ஏமாற்றக்கூடாது, உண்மையா செயல்படணும். COP30 ஃபார் ட்ரூத். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், நாம ஏன் உண்மையா செயல்படணும்? எமர்ஜென்சியா செயல்படணும். ஒன்னு கிளைமேட் சேஞ்ச், அதோட முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த COP மீட்டிங்ன்றது யாரோட மீட்டிங்? யூஎனோட மீட்டிங். எந்த கண்ட்ரிஸ் வருது? எல்லா கண்ட்ரிஸ் வருது. ஸோ மல்டிலேட்டரல். எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசியும் முடிவு பண்ணலன்னா இந்த மல்டிலேட்டரல்ஸை பத்தி, யூஎன் பத்தி பீப்புளுக்கு ட்ரஸ்ட் போயிடும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஜஸ்ட் லைக் தட் சும்மான்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் மேல மக்களுக்கு ஃபெய்த் போயிடும். ஃபெய்த்னா புரியுதா? எல்லா சமணங்களுக்கும் தெரியும், எல்லா உலக தலைவர்களும் கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணி பேசுறாங்க, அந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் எல்லா வருஷமும் ஃப்ளட் வருது, விவசாயம் பண்ண முடியல, டிராட் வருது. இப்போ என்ன யோசிப்பாங்க மக்கள்? வருஷம் பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதோ குறைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் மறுபடியும் ஃப்ளட் வருது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மேல மக்களுக்கு ஃபெய்த் குறைஞ்சிரும். அதனால திஸ் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட். அட்லீஸ்ட் COP30 வந்து மிக உண்மையாக மக்களை மையப்படுத்தி வேலை செய்யணும். இதான் ஃபர்ஸ்ட் கோர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்லையும் வழக்கம் போல பேசுறது விட்டு we have to replace the talk with truth. ஸோ ஸ்பீக்கிங் தி ட்ரூத் என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு காசு தரேன், நான் இவ்வளவு குறைக்க போறேன், கார்பன் எமிஷனை நிறைய குறைக்க போறேன் அப்படின்னு சும்மா பேசாம வாட் இஸ் யுவர் கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷன்? நம்ம கான்கிரீட்டா என்ன வேலை செய்ய போறோம்? இந்த கான்கிரீட் இம்ப்ளிமெண்டேஷனை இப்போ இந்த மீட்டிங்ல பிரேசிலையே முடிவு பண்ணணும். அண்ட் அடுத்த டவுட் வருதுல, ஏன் பிரேசில் செஸ் பண்றாரு? இந்த மீட்டிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்றாரு. என்ன ரீசன்? இந்த கம்ப்ளீட் மீட்டிங் ஒரு சர்க்கிள் மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டுக்கு வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 1992 இந்த உலகத்தை காப்பாற்றணும் எர்த் சம்மிட் நான் இருக்குல்ல, எங்க நடந்துச்சு? ரியோ டி ஜெனிரோவா. இட் இஸ் இன் பிரேசில். ஸோ முதல் மீட்டிங் பிரேசில் ஆரம்பிச்சது 1992. இப்போ அகைன் 2025 பிரேசில். ஸோ 33 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பிரேசில்ல ஒன்னா மீட் பண்றோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 33 இயர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு 33 இயர்ஸ்க்கு முன்னாடி அமேசான் காடு எப்படி இருந்துச்சு, இப்போ அமேசான் எப்படி இருக்கு? ஸோ திஸ் இஸ் தி டைம் ஃபார் லுக்கிங் இன் டு தி ரியாலிட்டி. இந்த பாயிண்ட் யார் சொல்றா? பிரேசில் பிரசிடென்டா. அண்ட் ஆல்சோ இந்த COPயால எந்த விஷயம் நடக்கல அப்படின்னு இந்த நெகட்டிவ் மட்டும் சொல்லல, சில பாசிட்டிவ் ஹோப்பும் சொல்லியிருக்காரு. எல்லா உலக மக்களும் உலக நாடுகளும் ஒன்னா சேர்ந்து இந்த மல்டிலேட்டரிசம் வழியா பேசினா நிறைய நல்லது நடந்திருக்கு ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள்ல, அந்த சிச்சுவேஷன்ல, அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்லா கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஈஸியா ஒரு பேண்டமிக்கை சரி பண்ண முடிஞ்சிருக்கு. மல்டிலேட்டரிசத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் இதை விட இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் 1980s எல்லா சயின்டிஸ்டும் ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. நம்மளுடைய ஓசோன் லேயர்ல ஓட்டைகள் விழுது, ஹோல்ஸ். அப்ப இந்த ஹோல்ஸ் வழியா டைரக்டா ரேஸ் உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரும், லேண்ட்ல பட்டுச்சுன்னா கிராப் லாஸ் ஆகும், வழக்கமான கிளைமேட் இம்பேலன்ஸா மாறிடும். யார் சொன்ன பாயிண்ட்? சயின்டிஸ்ட் சொன்ன பாயிண்ட். இந்த உலகம் என்ன பண்ணுச்சு? the world responded immediately. 1987 ஒரு மீட்டிங் போடுறாங்க, குளோபல் மீட்டிங். எங்க? மான்ட்ரியல் புரோட்டோகால், அந்த ஊர்ல நடந்த அக்ரிமெண்ட். இந்த ஓசோன் லேயரை எந்த காத்துல எந்த கேஸ்லாம் ஓட்டப்படுது? குளோரோ ஃப்ளோரோ கார்பன். தீஸ் ஆர் சம் ஹார்ம்ஃபுல் கேசஸ். அப்ப இந்த ஹார்ம்ஃபுல் கேசஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டா
ஓசோன் லேயரை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓசோன் லேயரோட ஹோல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கேஸ் எங்கிருந்து வருது? ரெஃப்ரிஜரேட்டர், சில ஸ்ப்ரேஸ்ல இருந்து. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் இந்த எல்லா பொருட்கள் இருந்தும் இந்த ஹார்ம்ஃபுல் கேஸ் வராத மாதிரி ஒரு ரூல்ஸ் என்ன பண்றாங்க? ரெடி பண்றாங்க. நீங்க பணக்கார கண்ட்ரியா இருக்கலாம், இல்ல போர் கண்ட்ரியா இருக்கலாம். இந்த மிஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஹார்ம்ஃபுல் கேஸ் ரிலீஸ் ஆகாது. எப்போ இது? 1987, ஜஸ்ட் 30 இயர்ஸ்ல 98% நம்ம குளோபல் லெவல்ல இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இருக்குல்ல, ஹார்ம்ஃபுல் கேசஸ் ரிலீஸ் பண்றத 98% ஸ்டாப் பண்ணிடுது. ஓகேல, ஒரு சயின்ஸ் ஒரு விஷயத்தை லீட் பண்ணிட்டு அந்த சயின்டிஃபிக் ஒரு சயின்ஸ் ஒரு விஷயத்தை லீட் பண்ணிட்டு அந்த சயின்டிஃபிக் லீடோட மல்டிலேட்டரிசம் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆச்சுன்னா எல்லா கண்ட்ரிஸும் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ப்ராப்ளம் வந்தாலும் சரி பண்ற முடியுதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓசோன் லேயரை சேவ் பண்ணுது. அப்போ ஆல்ரெடி சிஓபினால குளோபல் மீட்டிங்னால நிறைய சக்சஸ் நடந்திருக்கு. இந்த சக்சஸ் ரேஷியோ இந்த கிளைமேட் சேஞ்ச்லேயும் வரணும். யார் சொல்றா? பிரேசில் பிரசிடென்ட் சொல்ற அடுத்த ஹோப். ஸோ சேம் நம்மளோட சிஓபி மீட்டிங்லையும் we have to follow science. சயின்ஸை ஃபாலோ பண்ணா நமக்கு ரியல் உண்மை கிடைக்கும். அந்த உண்மையில இருந்து we have to create rules செட் பண்ணிட்டா அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கலாம். ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஈஸிலி சால்வபிள். சயின்ஸை பிலீவ் பண்ணணும், we will get the truth. அதுக்கு பேஸ் பண்ணி ரூல்ஸ் ரெடி பண்ணணும். இந்த ரூல்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி சால்வ் பண்ணணும். பட் இதை மிஸ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி மக்களுக்கு ட்ரஸ்ட் போயிடும். ட்ரஸ்டே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க லாஜிக் புரிஞ்சா அந்த காலம் போயிடுச்சுன்னா எப்போ தேவையோ அப்போ உருவாக்கணும். அப்போ கரெக்டா? அப்போ அந்த டைம்ல ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா எப்போ தேவையோ அப்போ ட்ரஸ்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரூல்ஸ் போட்டாலும் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்போ ட்ரஸ்ட் குறையுதோ லோ கம்ப்ளைண்ட், ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, லோவா இருக்கும். அப்போ சிஓபி போட்ட ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணலன்னா திஸ் இஸ் பொலிட்டிக்கல் சினிசிசம். அதாவது சிட்டிசன்ஸ் இந்த குளோபல் மீட்டிங் இருக்குல்ல அதை மார்க் பண்ணுவாங்க, சினிசிசம். அப்போ ட்ரஸ்ட்டும் இல்லை, ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல, மக்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ நம்ம எல்லாரும் போயிட்டு இந்த பணக்கார கண்ட்ரிஸ் கிட்ட காசு கொடுன்னு கேட்டா தரமாட்டோம். கிளைமேட் ஃபண்டுக்கான மோட்டிவேஷனும் குறைஞ்சிரும். அப்போ அந்த எல்லா வேலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? ரியல் கான்கிரீட் ஆக்ஷன்ல தான் இருக்கு. இதான் சொல்ற கோர் பாயிண்ட். அண்ட் அகைன் இது எல்லாத்தையும் பேசுறது யாரு? பிரேசில் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் பிரேசில் கான்கிரீட் என்ன பண்ணிருக்கு பாத்துக்கு புரியுதா? இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட ஒர்க்கை பிரேசில் கொஸ்டின் கேக்குதுன்னா பிரேசில் கான்கிரீட்டா என்ன வேலை செஞ்சது அதை பார்க்கணும்ல, அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த 1992 எர்த் சம்மிட்டை ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த 3 கீவேர்ட்ஸ் எழுதுற ஃப்ரீ டைம்ல உங்க நோட்ஸ்ல இருந்து ரிவிஷன் பண்றேன். ஸோ வாட் இஸ் எர்த் சம்மிட்? எல்லா கண்ட்ரீஸும் ஒன்னா சேர்றாங்க, சேர்ந்து ஏர்த்தை சேவ்கார்ட் பண்ணணும். growth முக்கியம் தான், பட் என்விரான்மெண்ட் அடிச்சுட்டு growth உருவாக்கூடாது. அதை பத்தி பேசலாம். எங்க நடந்துச்சு? ரியோல. இந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷன் என்ன? 3 முக்கியமான ஐடியாஸ். கன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் முக்கியமானது, கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கணும். லாஜிக் புரியல, ஏர்த்தை சேவ்கார்ட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது 3 விஷயம். கிரீன் ஹவுஸ் கேஸ் குறைக்கணும்ல, எல்லா கண்ட்ரீஸும் குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணலாம். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணலாம். யாரோட தலைமையில்? சேம் யுஎன் தலைமையில். ஸோ யுஎன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். சிம்பிளா சொல்லணும்னா UNFCCC, யுஎன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். ஸோ UNFCCயோட மெயின் எய்ம் என்ன? கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். செகண்ட், நிறைய உயிரினங்கள் அழியுது. ஸோ ஸ்பீஷியஸ், எல்லா ஸ்பீஷியஸையும் அது வாடுற சிஸ்டம், ஈகோ சிஸ்டத்தையும் சேவ்கார்ட் பண்ணணும். எப்படி சேவ்கார்ட் பண்றது? இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க். கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸ்பீஷியஸை சேவ்கார்ட் பண்ணணும். ஸ்பீஷியஸ் பிளஸ் ஈகோ சிஸ்டம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ அதுக்கு ஒரு கன்வென்ஷன். தேர்ட் பாயிண்ட் லாஜிக் புரியுதுல, ஏர் லெவல்ல கேஸை குறைக்கணும், லேண்ட் லெவல்ல ஸ்பீஷியஸை சேவ்கார்ட் பண்ணணும். தேர்ட் லெவல், நிறைய லேண்ட் வந்து காஞ்சி போச்சு, ட்ரை ஆயிடுச்சு, அங்க இருக்கிற சாயிலும் லாஸ் ஆயிடுச்சு. இதை சரி பண்ணணும். இருக்கிறதே சேவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட். மூணாவது, அழிஞ்சு போனதை சரி பண்ணணும். டு சேவ் தி ட்ரை லேண்ட் அண்ட் சாயில் லாஸ். அதுக்கு ஒரு கன்வென்ஷன். இதுக்கு டெசர்டிஃபிகேஷனை குறைக்கணும். இதெல்லாம் 3 கீவேர்டு. UNFCCC. ரெண்டாவது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, CBD. தேர்ட் UNCCD. சேம் தான், யுஎன் விட்டுருங்க, காமன் அது. சி விட்டுருங்க. கன்வென்ஷன் ஃபார் வாட்? டு காம்பேட் தி டெசர்டிஃபிகேஷன் வராத மாதிரி தடுக்கணும், காம்பேட். ஸோ தீஸ் 3 ஆர் தி இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ். வாட் இஸ் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ்? என்விரான்மெண்ட்டை எப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிற விதத்தை நம்ம மைண்டை மாத்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு டிஸ்ட்ரக்ஷன். காடுகளை அழிச்சு கண்டிப்பா அது டெவலப்மெண்ட் உருவாக்காது. யார் உருவாக்கிருக்கா? அந்த 3 கன்வென்ஷனும் இந்த மைண்ட் செட் உருவாக்கிருக்கு. இப்போ குளோபல் லெவல்ல நம்மளோட மெத்தட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ்ல மாத்திருக்கு. செகண்ட், கிரீன் ஹவுஸ் கேஸை குறைக்கணும், ஸ்பீஷியஸை சேவ்கார்ட் பண்ணணும், ட்ரை லேண்டை சேவ்கார்ட் பண்ணணும். இதெல்லாம் யார் பண்ணணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் உண்டு, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் உண்டு. பட் இந்த எல்லா அழிவுக்கு காரணம் யாரு? ரிச் கண்ட்ரிஸ். அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கணும். அப்போ காமனா எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிச் கண்ட்ரிஸ், புவர் கண்ட்ரிஸ்னு ரெஸ்பான்சிபிலிட்டி வேற இருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் பார்த்தோம். காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ஐடியா மைண்டுக்குள்ள இருக்குல்ல நமக்கு எல்லாருக்குமே. என்ன ஐடியா? இந்த உலகத்தை அழிச்சதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா ரிச் கண்ட்ரிஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் வழியா புகை அதிகமாக்கி, ஹீட் அதிகமாக்கி பண்ணதவங்க தான். அப்போ அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நம்ம மைண்டை யோசிக்குதுல்ல. இப்போ இந்த மைண்ட் செட்டை உருவாக்குனதும் அந்த என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் தான். அந்த 3 பில்லர்ஸ் தான். ஸோ இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்ல, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறோம். பட் அது வந்து என்னது? நியூ டெக்னாலஜி தேவை. அந்த டெக்னாலஜிக்கு யார் காசு தருவா? இதுக்கு ரீசன் யாரு? ரிச் கண்ட்ரிஸ். அவங்க காசு தரும். கிளைமேட் ஃபண்ட். ஓகேல. அப்போ இது எல்லாமே உருவாக்கியிருக்கு. எந்த ஊரில்? பிரேசில். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பிரேசில் சம்மிட்ல
ஒரு கான்கிரீட்டான சில ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் 33 இயர்ஸ் ஆயிடுச்சு, மறுபடியும் சேம் பிரேசிலுக்கு வந்திருக்கோம். இந்த தடவை கான்கிரீட்டா சில வேலைகள் பண்ணி ஆகணும். அண்ட் பிரேசிலும் சில கான்கிரீட்டா நிறைய வேலைகள் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் இனிஷியேட்டிவ் அமேசான் ஃபாரஸ்ட்ல டீஃபாரஸ்டேஷனை குறைச்சிருக்கும். ஜஸ்ட் 2 வருஷத்துல, ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல பாதிக்கு பாதி டீஃபாரஸ்டேஷனை குறைச்சாச்சு. திஸ் இஸ் தி கான்கிரீட் ஆக்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் இது மட்டும் கிடையாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபாரஸ்ட் மானிட்டரிங் அதிகமாக இருக்கும் யூசிங் தி சேட்டலைட் சிஸ்டம். அண்ட் தேர்ட், ஃபாரஸ்டோட சேஃப் கார்ட்ஸ் யாருன்னா இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ். ஸோ வி ஹவ் எம்பவர்ட் தி இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ஆஸ் தி ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். இது எல்லாத்த விட பிரேசிலோட எனர்ஜி மேட்ரிக்ஸ், அதாவது ஒட்டுமொத்த பிரேசில் கண்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி 88% இஸ் கமிங் ஃப்ரம் ரினியூவபிள், ஹைட்ரோ பவர், பயோஃபியூல், விண்ட், சோலார்னு கம்ப்ளீட்டா 88% மாத்தியாச்சு. ஸோ ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷனை குறைச்சாச்சு, எனர்ஜியும் குறைச்சிருக்கோம். மூணாவது முக்கியமானது, நேஷனலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன். குளோபல் லெவல்ல ஒன்று, அது ஓகே. எங்க நேஷனல் லெவல்ல நாங்க முடிவு பண்ண கான்ட்ரிபியூஷன், எங்க நாடு கிளைமேட் சேஞ்சுக்கு இப்படி சரி பண்ண போகுது. 59% டு எங்க நாட்டில இருந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகுதுல, அதை மினிமம் 59ல இருந்து மேக்ஸிமம் 67% வரைக்கும் குறைக்க போறோம். ஸோ பிரேசில் இஸ் தி செகண்ட் கண்ட்ரி, அதாவது நேஷனல் லெவல்ல கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் லிஸ்ட் இருக்கும்போது இவ்வளவு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண செகண்ட் கண்ட்ரி பிரேசில். இது ஒன்று. அண்ட் இந்த மீட்டிங்ல 2 விஷயத்தை நாங்கள் முன்வைக்க போறோம். ஃபர்ஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். தெரியல, ஈக்குவேட்டர் இருக்கும்ல, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் அவர் ஃபெசிலிட்டி, TFFF ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்க போறோம். அந்த இனிஷியேட்டிவ்க்கு $1 பில்லியன் காசை பிரேசில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் TFFF? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பேசுவோம், ஃபாரஸ்ட்டை சேஃப் கார்ட் பண்ணணும், காசு கொடுங்க, டொனேஷன் கேட்போம். பட் இதுக்கப்புறம் திஸ் இஸ் நாட் தி டொனேஷன், திஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். யாரெல்லாம் அந்த TFF பார்த்தோம்ல, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபெசிலிட்டி கவர். ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணணும், காசு கொடுங்க அப்படின்னு நாங்க உங்ககிட்ட டொனேஷன் கேட்கல. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபண்ட்ல யாரெல்லாம் காசு போடுறீங்களோ உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும். திஸ் இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட். டிஃபரன்ஸ் புரியுதுல? அப்போ என்விரான்மெண்ட் சேஃப் கார்ட் பண்றதுல வெல்ஃபேர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திரம். அப்போ யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றீங்களோ நீங்க என்ன பண்ணல, ஜஸ்ட் சேரிட்டி ஒர்க் பண்ணல, உங்களுக்கும் சில கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரெல்லாம் காசு தரீங்களோ இன்வெஸ்டர், அந்த காசை இந்த TFF ஃபண்ட்ல போட்டுரும். இந்த ஃபண்ட் எடுத்துட்டு போயிட்டு we will invest. உலகம் முழுக்க கிரீன் பாண்ட்ஸ், அதாவது எந்த கண்ட்ரிஸ் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காசு கேட்கறாங்களோ, கடன் கேட்கறாங்களோ, அந்த பாண்ட், கிரீன் பாண்டுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுது, அந்த இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ் காசு வாங்கிக்கிறாங்க, நீங்க போட்ட காசுக்கு வட்டி கொடுப்பாங்க. வட்டி 6%. இந்த ஃபண்ட்ல யார் காசு போட்டீங்களோ உங்களுக்கு 3%. மிச்ச 3% யாருக்குன்னா இந்த குளோபல் லெவல்ல எந்த கண்ட்ரிஸ் காடுகள் வச்சிருக்கோ, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கோ, அந்த ஏரியாஸ்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டை சேவ் பண்றாங்க, அப்படி பாத்துக்கிறாங்கன்னா அந்த காசு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த காசு அவங்களுக்கு ஷேர் செய்யப்படும். லாஜிக் புரிஞ்சுல? நீங்க தர்ற காசுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி உங்களுக்கும் ப்ராஃபிட், அந்த வர்ற வட்டியில் எக்ஸ்ட்ரா வட்டியை எந்த கண்ட்ரி கஷ்டப்படுதோ, எந்த கண்ட்ரி சேவ் பண்ணுதோ, என்விரான்மெண்ட் பார்த்துக்குதோ, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ இந்த ஐடியாவை பிரேசில் முன் வச்சு $1 பில்லியன் காசை ஷேர் பண்ணுது. யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ TFF ஃபண்ட்ல 10 பில்லியன் வச்சுக்கலாம், 10 பில்லியன் காசு இருக்கு வச்சுக்கலாம், அதை இன்வெஸ்ட் பண்றோம். வட்டி எவ்வளோ? ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம், 5% வட்டி. அப்போ 10 பில்லியன்ல 1 இயருக்கு 5% வட்டி போட்டால் எவ்வளோ வரும்? வட்டி மட்டுமே $500 மில்லியன் வருது. இதை பாதி உங்களுக்கும் யார் ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தரப்போம். ஸோ பெரிய அமௌண்ட் வரப்போகுது. இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த ஐடியாவை பிரேசில் உருவாக்க போகுது. ஸோ TFF, திஸ் இஸ் தி வின் டு வின் சிச்சுவேஷன் மாடல். 2 பேருக்கும் வின். ஃபாரஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்றவங்களுக்கு வின், காசு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வின். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த COP மீட்டிங்ல வாட் இஸ் கிளைமேட் பாலிசி? ஒரு கிளைமேட் பாலிசின்னு சொல்லும்போது எல்லா கண்ட்ரிஸும் என்ன யோசிக்குமோ அந்த திங்கிங்கை பிரேசில் மாற்ற போகுது. எப்படி மாற்ற போகுது நமக்கே வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரி கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பாலிசி உருவாக்கிருக்குன்னு சொன்ன உடனே மெயின் என்ன வரும்? ஓகே, கார்பன் எமிஷனை குறைக்க போறாங்க, எலக்ட்ரிசிட்டி மாற்ற போறாங்க, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜியை அதிகமாக்க போறாங்க, இல்ல இந்த கண்ட்ரியை டெக்னாலஜிக்கல் லெவல்ல ஏதாவது ஒரு சொல்யூஷன் உருவாக்க போறாங்க. அப்ப கிளைமேட் பாலிசின்னு சொல்லும்போது இந்த 3 தான் லிங்க் ஆகும். இதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணனா இந்த கிளைமேட் பாலிசி இஸ் இன்கம்ப்ளீட். அதாவது ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் பசியில, பாவர்ட்டில கஷ்டப்படும் போது கிளைமேட் சேஞ்சினால எப்படி போராட முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேமிலிக்கு கையிலே காசே இல்லாத ஃபேமிலி கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு மரத்தை வெட்டாதீங்க, விறகு வெட்டாதீங்க, நீங்க சாப்பாடு செய்யறதுக்கு கிளீன் ஃபியூலை பயன்படுத்துங்க, கேஸை பயன்படுத்துங்கன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆல்ரெடி தே ஆர் இன் பாவர்ட்டி. கையில காசு இருக்காது, என்ன பண்ணுவாங்க? மரத்தை வெட்டுவாங்க, அந்த விறகு தான் பயன்படுத்துவாங்க. அப்போ பாவர்ட்டி நீங்க ரெடியூஸ் பண்ணாத வரைக்கும் கார்பன் எமிஷனை குறைக்க முடியாது. ஸோ பாவர்ட்டி நீங்க குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சை குறைக்க முடியும். ஹங்கர், ஒரு ஃபேமிலி பசியா இருக்கும்போது ஃபார்மிங்கை வந்து கிளீன் ஃபார்மிங் பண்ணு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் லேண்டை பயன்படுத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் கிளைமேட் பாலிசின்னு ஒன்று போடுறீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது SDG, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2 and 7. வாட் இஸ் 2? ஃபைட்டிங் தி ஹங்கர். 7, ப்ரொவைடிங் கிளீன் எனர்ஜி. ஓகேல? அப்போ கிளைமேட் பாலிசியோட மைண்ட் செட்டில் திங்க் பண்ணுறோம்ல, அதை வந்து ஜஸ்ட் கார்பன் எமிஷன், இந்த நம்பர்ஸ், இந்த லெவலில் இருந்து மாற்றிக்கிட்டு ஹியூமனிட்டி, டிக்னிட்டி, பவர்ட்டி இல்லாத லைஃப், ஹங்கர் இல்லாத லைஃப், அதை உருவாக்க யோசிங்க. இந்த வே ஆஃப் தாட்ஸை வந்து இந்த மீட்டிங்கில் உருவாக்கணுன்றது பிரேசிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் லாஸ்ட் இனிஷியேட்டிவ், எல்லா கண்ட்ரிஸும் கிளைமேட் சேஞ்சை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்குதுன்னா மெயின் ரீசன் என்ன? எல்லா கண்ட்ரிஸும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில் இல்லை. ராஜு புரியுதா? இப்படி யூஎன்ல செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கும்,
என்ன பண்ணுது? செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கும், அது என்ன பண்ணுது? வராம பார்த்து ட்ரை பண்ணுது. பட் ஏன் தோத்துருச்சு? வீட்டோ பவர். சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் பவர் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம யூஎன்ல கிளைமேட் சேஞ்சை சரி பண்றது செக்யூரிட்டி கவுன்சில் என்ன பவரோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு கவுன்சில் உருவாக்கணும். UNCCC கிளைமேட் சேஞ்ச் கவுன்சில். அந்த கவுன்சில்ல யார் மெம்பர்ஸ்? யுஎனோட ஜெனரல் அசம்பிளி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் மெம்பர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு கண்ட்ரியும் நேஷனல் லெவல்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அதை மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த டார்கெட்டை ஒர்க் பண்றீங்களான்னு மானிட்டர் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் புரியல, ஒவ்வொருத்தரும் கொடுத்த ப்ராமிஸை டெலிவரி பண்றீங்களான்னு மானிட்டர் பண்றது ஒரு கவுன்சில். அடுத்து பண்ண முடியலனா இது இன்ஸ்டிடியூஷனை ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது புரிஞ்சுல? இந்த COP மீட்டிங்ல வருஷம் நிறைய பேசுவாங்க. பட் அதெல்லாம் டாக்ஸ் தான். என்ன ரீசன்? பேசின விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இட் இஸ் நாட் பைண்டிங். கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இப்போ கவுன்சில் வந்துருச்சுன்னா இட் இஸ் லைக் பைண்டிங். நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை மானிட்டர் பண்ணும். ஸோ ஒரு யூஎன்ல ஒரு நியூ மெக்கானிசம் உருவாக்க போறோம். ஓகேல? அதாவது இட் இஸ் கோயிங் டு ஒர்க் லைக் COP வாட்ச் டாக். எல்லா கண்ட்ரிஸோட ஆக்ஷனையும் வாட்ச் பண்ண போகுது. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் ஆக்ஷனை துரிதப்படுத்தும். ஸோ பிரேசில் இந்த ரியல் ஆக்ஷனை உருவாக்கி இந்த COP-யை டாக்ல இருந்து COP ஃபார் ட்ரூத்தா மாற்ற போகுது. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆர்டிகிளோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைம்ல ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 முக்கியமான ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கவனிங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு காரு இல்ல பைக் இருக்கு வச்சுக்கலாம். அந்த வண்டிக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல, வெஹிக்கிள் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் TN32 போட்டிருக்கும்ல. உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டா அந்த நம்பர் உங்க வண்டிக்கு மட்டும்தான். கரெக்டா? இந்தியா முழுக்க எங்க போனாலுமே அதே நம்பரை வண்டி பார்க்க முடியாது. என்ன ரீசன்? தட் இஸ் யூனிக் நம்பர். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அதே மாதிரி தான் உங்க டிரைவிங் லைசன்ஸ் கார்டு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் உங்களோட யூனிக். அதே சேம் நம்பர் இந்தியாவில் எந்த ஊருக்கு போனாலும் வேற யாருக்கிட்டையும் அந்த நம்பர் பார்க்க முடியாது. இது பேசிக் தானே? இப்போ கம்பேர் பண்ணுங்களேன். ஒரு வண்டி நம்பர், லைசன்ஸ் நம்பரே வந்து யூனிக்கா இருக்கணும் உங்ககிட்ட. நீங்க ஓட்டு போட்டு போவீங்களா? ஓட்டர் ஐடி. அந்த ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம எபிக் நம்பர் சொல்லுவோம்ல. உங்க ஐடி கார்டு நம்பர் இருக்கும். அது உங்களோட யூனிக் நம்பரா கேட்டா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. இதே நம்பர்ல நீங்க வேற ஒரு ஸ்டேட்ல போனீங்கன்னா அந்த ஸ்டேட்ல அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கு மேபி உங்க நம்பரும் கொடுத்துருக்கலாம். கம்பேர் பண்ண முடியுதா? இருக்கிறதுல இந்தியாவில் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுற எலெக்ஷன் கமிஷனால இந்தியா இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவன் ஓட்டர் ஐடியில் தர நம்பர் வந்து இன்னும் யூனிக்கா தர முடியல. என்ன ரீசன்? அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்கும். யோசிக்க முடியுதா? அதாவது இந்தியா முழுக்க எல்லாம் ஒன்னா சேர்த்து யூனிக் சிஸ்டம் கிடையாது இப்போ வரைக்கும். நம்ம ஸ்கூல்ல இருக்கும்ல, நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்கன்னா நம்பர் 5 இங்க இருப்பாங்க. நம்ம கிளாஸ் ரூம்ல அட்டெண்டன்ஸ்ல நம்பர் 5 ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி வேற கிளாஸ் ரூம்ல நம்பர் 5 ஒருத்தர் இருப்பான்ல. என்ன ரீசன்? நம்ம கிளாஸ் ரூம் தனி நம்பர், வேற ஸ்டேட் தனி நம்பர். சேம் லைக் தட். லாஜிக் புரியுதுல? ஒவ்வொரு ஸ்டேட்டும் இண்டிவிஜுவலா எல்லா நம்பர் என்ன பண்ணுது? ஜென்ரேட் பண்ணிக்குது. அப்ப நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது மேபி பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ஆளோட நம்பரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளோட நம்பரும் சேமா இருக்கலாம்ல, சிங்க் ஆகல, ஒன்னா மாறல. திங்க் பண்ண முடியுதா? நம்ம ஃபேக் ஓட்டு பத்தி பேசல, ஃபேக்கா நம்பர்னு சொல்லல. நம்ம கிளாஸ் ரூம்ல 10வது ஒருத்தர் இருக்கானா அடுத்த கிளாஸ் ரூம்லயும் 10வது ஒருத்தர் இருப்பான். அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு மேபி ஒரே நம்பர் வரலாம் ஜென்ரேட் ஆகும்போது. என்ன ரீசன்? சென்ட்ரல் லெவல்ல, ஆல் இண்டியா லெவல்ல வண்டி நம்பர் மாதிரி, லைசன்ஸ் நம்பர் மாதிரி சிங்க்ரனைஸ் பண்ணல. So each state has its own system to generate the numbers. There is no single national computer system for voter ID number. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரியல் இஷ்யூல இருந்து வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? உங்க மைண்டுக்கு என்ன வருது? உங்களால இந்தியாவில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபுல் இந்தியாவுக்கும் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி நம்பர் ஜென்ரேட் பண்ண முடியாம இந்தியாக்குள்ளவே 2 பேருக்கு ஒரே நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல. அது புரியுதா? உங்களால இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவனுக்கும் யூனிக் நம்பரை உருவாக்க முடியலன்னா எப்படி ஃபேக் ஓட்டர் ஐடியை கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு புரியுதா? இந்தியாவோட ஓட்டர் ஐடி சிஸ்டத்தை இருக்கிற பிரச்சனையை யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஈஸியா டூப்ளிகேட் ஓட்டர் ஐடியை உருவாக்க முடியும். அவ்வளவு வீக்கா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. ரெண்டாவது, உங்களோட ஓட்டர் ஐடியை அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார்ம் 8 வாங்குவீங்களா? ஃபார்ம் நம்பர் 8ல போயிட்டு என்ன பண்ணுவோம்? என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? லிஸ்ட் பண்ணுவீங்களா? எனக்கு இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டத்துல இருக்கிற ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் 8 வாங்குறேன். என்னோட எய்ம் என்னன்னா, நான் என்ன பண்றேன்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார், அவர் பேரை போடுறேன். அவர் பேரு, அவர் அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு என் ஃபோன் நம்பர் மாற்றணும். இனிமேல் என்னோட நம்பர் வந்து இந்த நம்பர் தான் அப்படி கொடுத்துட்டா டேரெக்டாக அந்த நம்பருக்கு மாறிடும். அதுக்கு புரியுதா? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் 8ல பேஸ் பண்ணி வேற யாரோ ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அவங்களோட நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? மாற்றிடுறோம். என் நம்பருக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன்? என் நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு ஒரு OTP வரும். அந்த OTP பயன்படுத்தி இந்த ஓட்டர் ஐடி என்ன பண்ணுவேன்? டெலீட்டே பண்ண முடியும். அதுக்கு புரியுதா? எந்த விதமான எக்ஸ்ட்ரா செக்கப்பும் இல்லை. அகைன் சொல்றேன், நான் இவரோட ஓட்டர் ஐடியை மிஸ்யூஸ் பண்ண ஆசைப்படுறேன். என்ன பண்ண போறேன்? இவரோட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு இப்போ நானே போயிட்டு ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு என்னோட ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுறேன். எந்த விதமான கிராஸ் செக்கும் பண்ணல, அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னோட ஓட்டர் ஐடியை டெலிட் பண்ணணும் அப்படின்னு என் ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன். OTP எங்கே வரும்? என் நம்பருக்கு வரும். என்ன ரீசன்? நம்பரை மாற்றிட்டேன். OTP போடுறேன். என்னோட ஓட்டர் ஐடியை டெலிட் பண்ண முடியும். கர்நாடகாவில் ஆலந்த் தொகுதியில் 6000 ஜெனின் ஓட்டர்ஸோட ஐடி
இந்த மெத்தட்ல டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தையும் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்? இன்னும் இந்தியாவில் உங்களோட ஓட்டர் ஐடி இஸ் நாட் லிங்க்டு வித் ஆதார் ஃபோன் நம்பர். உங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் அந்த ஃபோனுக்கு லிங்க் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் ஏதாவது சேஞ்ச் நடக்குதுன்னா ஆதார் லிங்க்டு நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அந்த லிங்கிங்கே இன்னும் பண்ணலன்றது எக்ஸ்போஸ் செய்யப்படுகிறது. சொன்னதுக்கப்புறம் இப்போ மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் ஓட்டர் வெரிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும்னா ஆதார் லிங்க்டு நம்பருக்கு தான் மெசேஜ் வரும். இப்போ மாற்றிருக்காங்க. யோசிக்க முடியுதா? எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்டியூஷன் அதோட ஒர்க் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு வீக்காக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுத்துலையும் இந்தியா முழுக்க எலெக்ஷன் வைக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனால இந்தியா முழுக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யூனிக் ஐடியா ஜென்ரேட் பண்ண முடியல. அந்தந்த ஸ்டேட்டு கிட்ட ஜென்ரேட் பண்ணுற கொடுத்துருச்சு. அவன் என்ன பண்ணுறான்? அவன் கிளாஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா ஜென்ரேட் பண்ணுறான். மேபி என்ன ஆகலாம்? கிளாஷ் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். ரெண்டாவது, கிராஸ் வெரிஃபிகேஷனே கிடையாது. ஸ்டாண்டர்ட் நம்பர் கூட லிங்க் பண்ண முடியல. செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கிரெடிபிலிட்டி மேலே சந்தேகம் வரும்ல, கண்டிப்பாக வந்துருக்கும்ல. நிறைய பேரோட ஜெனியூன் ஓட்டர் நேமே தூக்கிருக்காங்கன்னா ட்ரஸ்ட் இருக்கா? அப்போ என்ன பண்ணி ஆகணும்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி ஆகணும். உண்மையாகவே யார் பேர்லாம் போயிருக்கு, இது ரியல் டீடைல்ஸ்னு வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்ன பண்ணி ஆகணும்? ஸ்பெஷலாக ஒரு ரிவிஷன் பண்ணி ஆகணும். பட் தப்பானது யார் வீக்காக இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வீக்காகவே இருக்கு. அப்போ ஆல்ரெடி வீக்காக இருக்கிற இன்ஸ்டியூஷன் மறுபடியும் அந்த ஒர்க்கை பண்ணும்போது நாங்கள் சரி பண்ண போறோம்னு வரும்போது, ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ண போறோம்னு சொல்லி வரும்போது மக்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குமா? ஆல்ரெடி 2 இஷ்யூவில் கிரெடிபிலிட்டி வீக் ஆயிடுச்சு, ட்ரஸ்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ அதே வேலையை நாங்களே சரி பண்ணுறோம் சொல்லும்போது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும் தனியாக பண்ணாமல் ஜாயிண்ட் எக்ஸசைஸாக பண்ணலாம். அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ், என்ஜிஓஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வேலையை பண்ணலாம். ஓகே, அப்போ ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணி ஆகணும். பட் பீகார் மாதிரி பண்ணாமல், அர்ஜென்ட்டாக பண்ணாமல் தெளிவாக பண்ணணும். ட்ரஸ்ட் வர மாதிரி பண்ணணும். ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆதார் கார்டுன்றது சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப் கிடையாது. இந்தியாவோட சிட்டிசனுக்கான ப்ரூஃப் கிடையாது. பட் ஒவ்வொரு ஜெனியூன் ஓட்டரும் கண்டிப்பா ஆதார் கார்டு வச்சிருக்கணும். உங்க ஓட்டர் ஐடியில ஏதாவது மாத்தினாங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி வழியா உங்க ஆதார் நம்பருக்கு, ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரணும். அப்போ டூப்ளிகேஷன் ப்ராசஸ், உங்க ஓட்டர் ஐடியை டூப்ளிகேட் பண்ணாம மாத்தாம இருக்கிறதுக்கான டூப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட், நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ண போறீங்கன்னா எல்லா மக்களையும் ஆன்லைன் வர சொல்லாதீங்க. நீங்க எதுக்கு எல்லா மக்களையும் ஒரு இடத்துக்கு வர சொல்றீங்க? நீங்க ஒவ்வொரு வீட்டுக்காக போங்க. அஃபிஷியல்ஸ் ஷுட் விசிட் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். இது நடந்திருக்கு. தெலுங்கானாவில் 3.5 கோடி மக்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 2 மாசத்துல 3.5 கோடி வீட்டுக்கு போக முடியுதுன்னா இண்டிவிஜுவலா இந்தியா முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போக முடியும். ஸோ ஓகேல, நம்ம எதை பத்தி பேசியிருக்கோம்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த இன்ஸ்டிடியூஷனோட ட்ரஸ்ட் குறையிற மாதிரி இருக்கு. அதை எப்படி சரி பண்ணலாம்? எப்படி டூப்ளிகேசியை கொஞ்சம் குறைக்கலாம்? இது எல்லாமே இந்த ஆர்டிகளோட பாயிண்ட். கிளீன் அப் தி ஓட்டர் லிஸ்ட் அர்ஜென்ட்லி. ஏன்னா மேபி உங்க ஓட்டர் ஐடி உங்க பேர் கூட இல்லாம டிலீட் செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ கிளீன் அப் தி ஓட்டர் லிஸ்ட் அர்ஜென்ட்லி, பட் நாட் தி பீகார் வே மாதிரி அர்ஜென்ட்டாக பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட எல்லா கோர் பாயிண்ட்டும் முடிச்சாச்சு, பேசிக் பாயிண்ட் முடிச்சாச்சு, கான்செப்டாக முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. மேபி ஏதாவது வேற டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பெண்டிங் டாபிக்ஸ்னு இல்லை டவுட்ஸ்னு அதை ஷேர் பண்றேன். இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, நவம்பர் 1 வந்த லீட் ஆர்டிகல். ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு ஒரு 3 காலம்ல பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இந்த ஆர்டிகல் பேசுறது ஒரே ஒரு கோர் பாயிண்ட் தான். இந்த ஒரு கோர் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூபிஎஸ்சியில் எந்த இயர்ல நீங்க மெயின்ஸ் எழுதினாலும் இந்த GS2ல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வரும்ல, முக்கியமா UN வரும்ல, அந்த UN பத்தி மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஒரு கோர் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோர் பாயிண்ட்டை பார்த்துடலாம். இந்த உலகத்துல நிறைய நேஷன்ஸ் இருக்கு. பட் எல்லா நேஷன்ஸ் என்ன பண்ணுது? சண்டை போடுது. அதுலயும் பெரிய வார் இது வேர்ல்டு வார் 2. அதுக்கு என்ன ரீசன்? எல்லா நாடுகளும் ஒன்னா இருக்க மாட்டேங்குது. இப்போ எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். யுனைடெட் நேஷன்ஸ் தனித்தனியா இருக்கிறோம், இல்லை ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போகும். எய்ம் என்ன? முடிஞ்ச அளவுக்கு வார ஸ்டாப் பண்ணிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பீஸ்ஃபுல்லா நெகோஷியேட் பண்ணணும். 1940s 50s உருவான வேர்ல்டு வார் 2 இம்பாக்ட்ல உருவான யுனைடெட் நேஷன் சிம்பிளா யூஎன். நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம்ல, இந்த காலகட்டத்தில் யூஎன் யுனைடெட் நேஷன் சொல்றதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? யூஸ்லெஸ் நேஷன் சொல்லலாமா? என்ன ரீசன்? ஒரு 8 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட டெய்லி பேப்பர் எடுக்கும்போது ஃப்ரண்ட் பேஜ்ல வார் பத்தி தான் வந்துட்டு இருக்கு. உக்ரைன் வாரா இருக்கட்டும், இல்ல காசாவா இருக்கட்டும், இல்ல சூடானா இருக்கட்டும், ஏதோ ஒரு பகுதியில் வார் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு அப்புறம் கூட, யூஎன் உருவாக்குறதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் வாரே நடந்துட்டே இருக்கு. அப்ப யூஎன்ல என்ன ப்ராப்ளம்? அந்த ஆர்டிகல பேசுறது ஒரு கோர் ப்ராப்ளம். யூஎனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல வார் வராம தடுக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷனா இல்லாம ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி வேலை பண்ணுது. டாக்டர் பண்ணுவார்ல, எமர்ஜென்சி டாக்டர். ஒரு பிரச்சனை வந்துடும், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஓடுவாங்க, ஓடி போய் சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் யூஎன் பாக்குதே தவிர வாரே வராத மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஃபங்க்ஷனை பண்ண முடியல. பாயிண்ட் புரிஞ்சுல? எப்போ வந்து 2 கண்ட்ரிக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் யாரு உள்ள போனாலும், என்னதான் அக்ரிமெண்ட் போட்டாலும், என்னதான் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அந்த வார் முடிஞ்சு போயிடுச்சு சொல்ல முடியாது. மேபி நடந்திருக்கலாம், இந்த 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய வார் தடுத்திருக்கலாம். பட் ஸ்ட்ரக்சரலா பார்க்கும்போது தட் இஸ் நாட் ஃபீசிபிள், தட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப என்ன தேவை? யூஎனோட டிசைன்ல, ஸ்ட்ரக்சர்ல, அதோட ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் தேவை.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் சொல்றேன், 2 ஆங்கிள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீ எமர்ஜென்சிக்கு அப்பதான் என்ன பண்ற, ஓடி போய் சமாதானம் ட்ரை பண்ற. உன்னோட ஒர்க் எப்போ இருக்கு, எமர்ஜென்சி டெவலப்மெண்ட் தான் இருக்கு, கன்சிஸ்டன்டா எப்பொழுதும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை நீ எமர்ஜென்சிக்கே போயிட்டு அந்த வாரம் நிறுத்திட்டு வச்சுக்கலாம். 2 கண்ட்ரி கூட சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு நிறுத்தி வச்சுக்கலாம். 2 கண்ட்ரிக்கும் வாரம் நிறுத்துறது விஷயம் கிடையாது. நிறுத்தினதுக்கு அப்புறம் சீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கண்ட்ரில ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸ்டெபிலிட்டியா இருக்கா, இதை செக் பண்றதுக்கு, இதை கொண்டு போறதுக்கு ஒரு பாடி கிடையாது. லாஜிக் புரிஞ்சுல? சரி, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் ஐடியா தான். யூஎன் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் எந்த முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைன்னா, இந்த 2 கண்ட்ரிக்கும் வரப்போது தெரிஞ்சு போச்சு, போய் சமாதானப்படுத்துறோம், அக்ரிமெண்ட் போட்டாச்சு. பட் அக்ரிமெண்ட் போட்டதால மட்டுமே எப்பொழுதும் வராம இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட்டை மானிட்டர் பண்ணணும், 2 கண்ட்ரி கூட நெகோஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். பொலிட்டிக்கலா அந்த 2 கண்ட்ரியும் ஸ்டெபிலிட்டியா பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, போஸ்ட் வார் ஆஃப்டர் தி போஸ்ட் அக்ரிமெண்ட் டைம் அதை மானிட்டர் பண்றதுக்கு, அந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்கு எந்த இன்ஸ்டியூஷனும் இல்லை. அந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு யூஎனோட ரிஃபார்ம்ஸ்ல வே ஃபார்வர்ட் எழுதலாம். இல்லை நம்மளோட சஜஷனா என்ன பண்ணலாம், லிமிடேஷன்ஸ் எழுத முடியும். ஓகேல, நம்ம அடிக்கடி பேப்பர்ல பாக்குறது பீஸ் கீப்பிங் மிஷன். 2 கண்ட்ரிக்கும் 2 கண்ட்ரி நடுவில் அமைதியை உருவாக்குறதுக்கான மிஷன் யார் பண்ணுவா, யூஎன் பண்ணுவாங்க. அது பத்தாது, வார ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, போஸ்ட் வார் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பீஸ் பில்டிங் மிஷனை ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஃபங்க்ஷனை உருவாக்கு. யூஎன்ல ஆல்ரெடி எல்லா ஸ்ட்ரக்சரும் இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு புதுசாக ஒரு வேலை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமா, ஒரு செட்டப் ஆட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். யூஎனோட ஆர்டிகல் 22, யூஎனோட ஜெனரல் அசம்பிளி நினைச்சா தனக்கு நிறைய குட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை கேரி ஓவர் பண்ணிக்கிறதுக்கு. இது 2 கண்ட்ரிக்கும் போஸ்ட் வார் டைம்ல 2 கண்ட்ரி பார்த்துக்க போறோம். இது ஒரு ஸ்பெஷல் ஒர்க். இந்த ஸ்பெஷல் ஒர்க்குக்கு ஒரு சப்சிடியரியா ஒரு பாடியை உருவாக்க முடியும், ஆர்டிகல் 22. அப்ப இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி யூஎனை ஒன்ஸ் அகைன் ப்ரோ ஆக்டிவா மாற்ற முடியும். ஒரு ரிஃபார்ம் பண்ண யூஎனை உருவாக்க முடியும், ஜஸ்ட் அந்த ஒரு பாடி உருவாக்குறது. ஸோ இந்த பாடி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டா அப்படின்னு கேட்டா ஒரு பயங்கரமான ஃபேக்ட். இந்த உலகம் முழுக்க யூஎன் இருக்கும்போது 110, இந்த உலகம் முழுக்க 110 இடங்கள்ல ஆக்டிவா கான்ஃபிளிக்ட் நடந்துட்டு இருக்கு. அது நாடா இருக்கலாம், இல்ல ஒரு பகுதியா இருக்கலாம். யோசிக்க முடியுதா? யூஎன் ஆரம்பிச்சு 80 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு பகுதியில் ஒரு மினி வார், ஒரு 100 மினி வார் நடந்துட்டு இருக்குன்னா, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யூஎன்? பீஸை பில்ட் பண்ண முடியல. 2 கண்ட்ரி நடுவில் சண்டே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல எப்பொழுதுமே சண்டை வரக்கூடாது. பட் ஃபியூச்சர்ல அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நடக்குது, சண்டை வருது. அப்போ போஸ்ட் அக்ரிமெண்ட் டைம், போஸ்ட் வார் டைம் ஸ்டேபிளா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனரி பாடி இல்லை, அதை உருவாக்குங்க. அது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பாடியோட மெயின் பர்பஸ் என்ன இருக்கணும், பீஸை உருவாக்குறது மட்டும் விஷயம் கிடையாது. அந்த பீஸை அந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் சஸ்டைனபிளா பார்த்துக்கணும். எப்பொழுதுமே அந்த பீஸ் மாறாம நிலைத்திருக்கிற மாதிரி உருவாக்கணும். ஸோ போர்ட் ஆஃப் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஒரு போர்டை உருவாக்கலாம். ஆர்டிகல் 22 பயன்படுத்தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி உருவாக்க முடியும். பட் நமக்கே தெரியும், ஒரு பாடி மட்டும் விஷயம் கிடையாது. அப்படி பார்த்தா யூஎன்ல நிறைய பாடி இருக்கு. செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, பீஸ் கீப்பிங் பாடி இருக்கு, நிறைய பாடிஸ் இருக்கு. அந்த பாடியில் இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அந்த போர்டில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி என்ன பண்ணும், முடிவை டாமினேட் பண்ணும். அந்த டாமினேஷன் இல்லாத மாதிரி இந்த செக்யூரிட்டி சஸ்டைனபிள் போர்டை உருவாக்கணும். பாயிண்ட் புரிஞ்சுல? இந்த செக்யூரிட்டி போர்டில், அதாவது சஸ்டைனபிள் செக்யூரிட்டியை உருவாக்க வேண்டிய இந்த போர்டில் டாமினேஷன் எல்லாம் பார்த்துக்கணும்னா பர்மனெண்டா இந்த 6 பேர் தான், இந்த 7 கண்ட்ரிஸ் தான். அது இருக்கக்கூடாது, ரொட்டேஷன் பண்ணணும். நாமளே ஃபிக்ஸ்டா ஒரு போர்டு உருவாக்கணும். அட்லீஸ்ட் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போர்டில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் மாறிட்டு இருக்கணும். ஸோ இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 12 இல்லை 24. ஸோ ஸ்டார்டிங்ல 24 கண்ட்ரிஸ் மெம்பர், அடுத்த ரொட்டேஷன்ல வேற கண்ட்ரிஸ் வருவாங்க. ரொட்டேஷன் வரும்போது ஒரு ஆளோட டாமினேஷன் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒரு குரூப் என்ன பண்ண போகுது, 2 கண்ட்ரியை ட்ராக் பண்ண போகுது, அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க செக் பண்ண போகுது. அப்போ ஒரு சைட்ல குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ், ஒரு பெரிய குரூப், ஒரு சைட்ல ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி. என்ன பண்ணலாம், இந்த பெரிய குரூப் இவங்களோட சாவரிட்டி டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த போர்டோட மெயின் பர்பஸ் என்ன இருக்கணும்னா, யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தி சாவரிட்டி. எந்த செட்டில்மெண்டா இருந்தாலும் those settlement should be arrived through negotiation, not through force. இது இருக்கு புரிஞ்சுல? அதாவது இந்த உலகத்துல சஸ்டைனபிள் செக்யூரிட்டி உருவாக்குறதுக்கு வார் நடந்து முடிஞ்சு போச்சு, திரும்பி வார் வராம பாத்துக்கிறதுக்கான செக்யூரிட்டியை, சஸ்டைனபிள் செக்யூரிட்டியை பாத்துக்கிறதுக்கு ஒரு போர்டு இல்ல, போர்டு உருவாக்கியாச்சு. தட் போர்ட் ஷுட் பி மோஸ்ட் இன்க்ளூசிவ். ஒரு ஆளை டெவலப் பண்ணக்கூடாது, எல்லாரும் மெம்பரா மாறணும். அடுத்த பிரின்சிபல், வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 2 கண்ட்ரி கூட எங்கேஜ்ல இருக்கணும், ட்ராக் பண்ணணும், வித்வுட் அஃபெக்டிங் தி சாவர்னிட்டி. ஸோ அந்த ஒரு கோர் பாயிண்ட் இதுதான். இந்த ஆர்டிகல் சுத்தி பேசுறது த கேஸ் ஃபார் ஏ போர்ட் ஆஃப் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் செக்யூரிட்டி. ஒரு போர்டை உருவாக்குங்க, போஸ்ட் கான்ஃபிளிக்ட் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷனை ட்ராக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ், இந்த பேஜ் நம்பர் 13ல இந்த லெஃப்ட் சைட் நியூஸ் இருக்குல்ல, எக்ஸான் மொபைல் போட்டிருக்குல்ல. ஸோ இந்த நியூஸை பார்க்க போகிறோம். மெயின் பர்பஸ் என்னன்னா, இது நியூஸ் கிடையாது, இந்த நியூஸில் ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்டு உங்களுக்கு முக்கியம். அந்த கீவேர்டை மட்டும் ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். வழக்கமா ஒரு கம்பெனி மேல, இண்டஸ்ட்ரி மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி ஒரு ஷர்ட்டை தயாரிக்குது. பட் ரியலா ப்ரொடியூஸ் பண்றது யாரு? லேபர். அந்த லேபர்ஸை எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, இந்த ஒர்க் பண்ற பிளேஸ் இருக்கும்ல, அந்த கண்டிஷன் சரியா இருக்காது, அந்த ஹார்ஸ் கண்டிஷன்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஷர்ட். அப்ப அந்த ஷர்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? இந்த கம்பெனிக்காரனுக்கு ப்ராஃபிட் இருக்கு, பட் அதுக்குள்ள ஹிடன் ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குல்ல. அப்ப அந்த ஷர்ட்டை நீ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நீ ப்ராஃபிட் எடுத்துக்கிற, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணல, அந்த ஷர்ட்டுக்குள்ளவே ஒரு ஹிடன்
ஹிடன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒன்று என்ன பண்ணணும், பனிஷ் பண்ணணும்ல. இந்த ஆங்கிள் யூரோப் பார்க்க ட்ரை பண்ணுது. யூரோப்ல இந்த ஐடியா பத்தி பேசுறாங்க. நீங்க எந்த கம்பெனியா வேணா இருக்கலாம், நீங்க யூரோப்ல பிசினஸ் பண்றீங்கன்னா, யூரோப்ல கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா, உங்க கம்பெனி ஹியூமன் ரைட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதா, பிளஸ் என்விரான்மெண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களா, இது ரெண்டுத்தையும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். நீங்க உருவாக்குற எந்த பொருளா இருந்தாலும் அந்த பிசினஸ் யூரோப்ல இருக்குன்னா அந்த பொருளுக்கு பின்னாடி நடந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், என்விரான்மெண்டல் வயலேஷன், இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி யூரோப்பியன் யூனியன்ஸ் நியூ ரூல். பேர் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், CSDDD. அகைன் சொல்றேன், ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு நியூஸ் நம்ம ஏன் படிக்கிறோம்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இதுல கிடைச்ச நாலேஜ் இந்தியாவில் ஒரு ஸ்கீம் வருதுன்னா அந்த ஸ்கீம்ல இந்த பாயிண்ட் இருக்கா, எப்படி இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வே ஃபார்வர்ட்லயோ இம்ப்ரூவ்மெண்ட்லயோ நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி, எஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. அடுத்து 3 D இருக்கா, டியூ டிலிஜென்ஸ் டைரக்டிவ். ஸோ கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி, டியூ டிலிஜென்ஸ் டைரக்டிவ். அதாவது எல்லா கார்பரேட்ஸும் சஸ்டைனபிளா லாங் டேர்மா டியூ டிலிஜென்ஸை செக் பண்ணிட்டு இருக்கணும். வாட் இஸ் டியூ டிலிஜென்ஸ்? நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, ஒரு பொருளை வாங்குறதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் இந்த ஃபுல் செயின்லையும் உங்க கம்பெனி ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி, என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுதா, ரிப்போர்ட் ரெடி பண்ணுதா, ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்றீங்களா, தீஸ் ஆர் தி டியூ டிலிஜென்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஓகேல. அப்ப யூரோப் யூனியன்ல கார்பரேட்டோட மைண்ட் செட்டை வேற மாதிரி ஷிஃப்ட் பண்றாங்க. அதாவது இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஷேர் ஹோல்டர் பிரைமசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு கம்பெனியோட மெயின் எய்ம் என்ன, ப்ராஃபிட் சம்பாரிச்சு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் தரணும். ஸோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு போட்டியா ஒர்க் பண்ணணும், எவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணணுன்றது அந்த கம்பெனியோட டியூட்டி. அந்த டியூட்டில இருந்து, இந்த ஷேர் ஹோல்டர் பிரைமசி டியூட்டில இருந்து இப்போ ஷிஃப்ட் பண்றாங்க யூரோப்பியன் யூனியன். கார்பரேட் அக்கௌண்டபிலிட்டி, கம்பெனிஸ் ஃபார் நாட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ், த கம்பெனிஸ் மஸ்ட் கேர் ஃபார் த பீப்புள் அண்ட் ஆல்சோ பிளானட், எர்த். யோசிக்க முடியல. அப்போ ஒரு கம்பெனியோட மெயின் பர்பஸ் என்னன்னா, அங்கே உடைக்கிறாங்கன்னா அந்த லேபருக்கு ஃபேர் வேஜஸ் இருக்கணும். ஃபேர் வேஜஸ் இஸ் ப்ரையாரிட்டி, என்விரான்மெண்டல் சேஃப்கார்ட் இஸ் ப்ரையாரிட்டி. அது ப்ரையாரிட்டி தான், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்டரி தான் ப்ராஃபிட். இப்போ என்ன உருவாகுது கேபிட்டலிசத்துல, எத்திக்கல் கேபிட்டலிசமா. கேபிட்டலிசத்தை ப்ராஃபிட் மோட்டிவ்ல வந்து கொஞ்சம் தள்ளி எத்திக்கலா மாத்துறாங்களா? எஸ். இந்த ஐடியா கம்பெனிஸ்க்கு பிடிக்குமா? பிடிக்காது. என்ன ரீசன்? இந்த CSDD பார்த்தோம்ல, இது என்ன சொல்லுது, ஒரு இண்டஸ்ட்ரி தன்னுடைய ஃபுல் சப்ளை செயினையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? நீங்க எங்க இருந்து பொருள் வாங்குறீங்க, இன்புட் இருக்குல்ல, ரா சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஷர்ட்டை உருவாக்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டிக்கு கோல் யூஸ் பண்றீங்க. கோலை வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா உங்க சப்ளை செயின்ல என்விரான்மெண்ட் அடிக்கிறீங்க. அப்படின்னா உங்களோட ரெவன்யூ இருக்குல்ல, குளோபல் ரெவன்யூ, நீங்க உலகம் முழுக்க எங்கெல்லாம் பிரான்ச் வச்சிருக்கீங்களோ டோட்டல் ரெவன்யூ வந்திருக்கும்ல, அந்த ரெவன்யூல 5% பனிஷ்மெண்ட், அதாவது ஃபைன் மாதிரி ஃபைன் கட்டி ஆகணும். யோசிக்க முடியுதா? 100 ரூபாயில 5% 5 ரூபாய். அது ரொம்ப சிம்பிள். ஒரு 1000 கோடி வச்சுங்க, ஒரு 1000 கோடி கம்பெனின்றது கம்மி தான். 1000 கோடி கம்பெனிக்கு வந்து ஒரு 50 கோடி லாஸ். ஓகேவா? ஸோ யூரோப்பியன் யூனியன் டைரக்டா சொல்லுது, சில முக்கியமான கம்பெனிஸ், எக்ஸான் மொபைல், ஆப்பிள், ஜரா, நீங்க எல்லாரும் உங்களோட சப்ளை செயினை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பொருள் வாங்கிருப்பீங்க, அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு அந்த நாட்டில் லேபர் ரைட்ஸ் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் எப்படி இருக்கு. அப்போ த்ரூ அவுட் தி சப்ளை செயின், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உங்கள் சப்ளை செயினை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆச்சுக்கு புரியுதா? ட்ராப் புரியுதா? ஆப்பிளோட பிரான்ச் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும், யூரோப்ல இருக்கும். நீங்க யூரோப்ல என்விரான்மெண்ட் சேஃப்கார்டை ஃபாலோ பண்றீங்க, அது விஷயம் கிடையாது. அதனால விட்டுற மாட்டோம். உலகம் முழுக்க நீங்க பிசினஸ் பண்றீங்களா, எல்லா இடத்துலயும் ஒரு பொருள் வாங்குறீங்களா, அப்ப அப்ராட்ல நீங்க இன்ஜஸ்டிஸ் பண்றீங்கன்னா அதுவும் கணக்குல வரும். ஆச்சுக்கு புரியுதுல? யூரோப்ல மட்டும் நீங்க மாரலா இருக்கீங்க, அப்ராட்ல வேற ஒரு கண்ட்ரில சீப் லேபரை பயன்படுத்துறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இன்ஜஸ்டிஸ். யூ ஹேவ் டு பி ஃபைண்ட். ஓகேவா? இதுக்கு நீங்க இந்த வார்த்தை பயன்படுத்தலாம். சேம் சப்ளை செயின் தான். அதாவது ஒரு ஷர்ட் தயாரிக்கிறதுக்கு காட்டன் தேவை. அந்த காட்டனை எங்கிருந்து வாங்குனீங்க, அந்த ஊர்ல லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கா செக் பண்றீங்க. அப்ப நீங்க சப்ளை செயினோட குவாலிட்டி செக் பண்ணல, மாரலிட்டியை பாக்குறீங்க. கரெக்டா? சோ மாரல் சப்ளை செயின் தியரி, ரா மெட்டீரியல் இருந்து, ஷிப்பிங்ல இருந்து, ஃபேக்டரியில இருந்து, பொருள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷாப்புக்கு வர வரைக்கும் எல்லா சப்ளை செயினையும் எந்த ஆங்கிள் பாக்குறோம், எக்கனாமி ஆங்கிள் பார்க்கல, மாரல் ஆங்கிள் பாக்குறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகைன் நீங்க ஒரு பெரிய கம்பெனியா இருக்கலாம், நீங்க என்ன பண்றீங்க, ஏஷியாவுக்கு போறீங்க, ஏஷியாவுக்கு போயிட்டு ஒரு ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றீங்க, செம்ம குவாலிட்டியா இருக்கு, பிராண்டடா ஃபீல் ஆகுது. பட் இந்த பிராண்டட் குவாலிட்டி ஷர்ட்டை உருவாக்குறதுக்கு அந்த ஏஷியாவில் இருக்கிற உமன் 14 ஹவர்ஸா வேலை வாங்கிருக்கீங்க, 14 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் இன் அன்சேஃப் கண்டிஷன். அப்போ உங்களோட சப்ளை செயின்ல மாரலிட்டி டிஸ்டர்ப்டா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸையும் மாரல் சப்ளை செயின் தியரி வழியா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைன் போடப்படும். ஓகேல? ஸோ மாரல் சப்ளை செயின் தியரி இஸ் ஈக்குவல் டு எத்திக்கல் கேபிட்டலிசம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஒரே விஷயத்த ஒரு 3-4 தடவை சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, திஸ் இஸ் நியூ திங். கேபிட்டலிசத்துல எத்திக்கல் கேபிட்டலிசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறை இது, மாரல் சப்ளை செயின். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் இப்படி ட்ரை பண்ணுங்க. உலகம் முழுக்க எல்லா கம்பெனிஸும் ஏதோ ஒரு வகையில லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. லேபரை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த கண்ட்ரிஸ் ஏன் கேட்கல? ரீசன் இஸ் ஒன்லி ஒன் திங், as long it is legal and it is profitable for the country, all the exploitations are allowed. லீகலா பண்றியா, ஓகே பண்ணிக்கோ. ப்ராஃபிட் இருந்தா, கண்ட்ரி க்ரோத் ஆகுதா, ஓகே என்ஜாய் இட். இப்போ ஈவன் இட் இஸ் லீகல், உனக்கு அந்த ரைட்ஸ் இருந்தாலும் if that production hurts the people and planet, then it is wrong. This is the new model of moral supply chain theory.
கண்டிப்பா எத்திக்ஸ்லயும் எஸ்எல்லையும் பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ சொல்லுங்க, எக்ஸான் மொபைல் ஒரு கம்பெனிக்காரன் இந்த ரூல்ஸை கார்பரேட் சஸ்டைனபிலிட்டி டியூ டெலிஜென்ஸ் டைரக்டிவ் யூரோப்பியன் யூனியனோட இந்த நியூ ரூலை என்ன சொல்லுவாங்க, எங்களால யூரோப்ல பிசினஸ் பண்ண முடியாது, ஃபைன் ரொம்ப அதிகமா இருக்கு. அது எப்படி உங்க கண்ட்ரி உங்க கான்டினென்ட் யூரோப்பியன் யூனியன்னா உங்க லாஸ் அங்க வந்தா ஓகே, அது எப்படி நீங்க பார்டர் தாண்டி மற்ற எல்லா ஊரையும் அப்ளை பண்ணுவீங்க? எக்கனாமிக்கலி இது செட் ஆகாது. லாஜிக் புரிஞ்சுல, உங்க நாட்டில் அந்த கம்பெனிக்கு ஒரு ரூல் போட்டா ஓகே, எப்படி உலகம் முழுக்க நீ ஒரு லா போட முடியும்? பட் வாட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்? ஒரே பாயிண்ட் தான், திஸ் லா இஸ் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் ரைட் கிரீன் டீல். ஸோ இந்த ரூல் பார்க்கறதுக்கு டஃபா தான் இருக்கும், பட் நம்ம எய்ம் என்ன? கிரீன் வேர்ல்ட், ஹியூமன் ரைட்ஸ் வேர்ல்ட். சி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். ரொம்ப சிம்பிள். ஒரு நாடு வந்து மெஷின்ஸ், ஃபேக்டரிஸ், அதுக்கு தேவையான ஃபாசில் ஃபியூவல், ஆயில் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி மக்களை கம்ஃபர்ட்டா வச்சுக்குது, எல்லா மக்களுக்கும் வேலை தருது. ஸோ growth is the success. This is the last 200 years of story. மக்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னா எக்கனாமி ஹேவ் டு பூஸ்ட். எக்கனாமிக்கல் growth தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் என்ன ஆகுது? திஸ் லீட்ஸ் டு climate change. ஸோ இப்போ உலகம் முழுக்க the world is converting to repentance mode. லாஸ்ட் 200 இயர்ஸ்ல நான் பண்ணது தப்பு தான். we have harmed the world. அப்போ அந்த ஹார்மனை சரி பண்றதுக்கு everyone have to shift to repentance mode. repentance modeன்றது இந்த உலகத்துக்கு பண்ண தப்புக்கு சாரி கேட்கறது விஷயம் கிடையாது. இப்போயாச்சும் நம்ம மாரல் அக்கௌண்டபிலிட்டியா மாறணும். அந்த மாரல் அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்குறதுக்கான லாவை தான் யூரோப்பியன் யூனியன் உருவாக்கியிருக்கு. So Kerala is the first state in India eradicated the extreme poverty. So 1 week முன்னாடி இந்த நியூஸ் வந்துச்சுல, எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டியை எராடிகேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேரளா. இதான் நியூஸ். ஸோ இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஐடியாஸை பார்க்க போறோம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதாவது எல்லா ஸ்டேட்டுமே பாவர்ட்டி அபாலிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அபாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேரளா. அப்படி வச்சுக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அபாலிஷ் பண்றதுக்காகவே ஒரு மிஷன் மாதிரி லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு அந்த இனிஷியேட்டிவோட அவுட்புட் தான் இது. இதான் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். ஜஸ்ட் லைக் தட் எவல்யூஷன்ல நேச்சுரலா வரல, இதுக்கான ஒர்க் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் 2021 கேரளாவில் ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான மிஷன். ஒரு எய்ம் என்ன? நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல, அதாவது 2025 கேரளாவில இருந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணிடணும். அப்ப அடுத்த பாயிண்ட், பாவர்ட்டி தெரியும், வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம்? பேசிக் தான்ல. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அந்த இண்டிவிஜுவலுக்கு தேவையான பேசிக் நெசசிட்டி, அதாவது ஃபுட்டு, ஒரு நாளைக்கு அவருக்கு தேவையான ஃபுட்டு, ஹெல்த், எஜுகேஷன் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் பவர்ல கிடையாது. அப்ப யாருக்குல இருந்து கிடைக்கல? இதை எப்படி மெஷர் பண்றது? கஷ்டம் இல்ல, இவ்வளவு ஃபுட்டு ஹெல்த் கஷ்டம். அப்ப என்ன முடிவு பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் $2.15. யார் சொல்றாங்க? வேர்ல்டு பேங்க். சரி, நம்ம ஊர்ல சொல்லணும்னா 180 ரூபாய். ஒரு நாளைக்கு 180 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். 180. இது பழைய கால்குலேஷன். இப்போ $3 மாத்திருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு $3 கீழே தான் காசு கிடைக்குதுன்னா நீங்க எக்ஸ்ட்ரீம் பவர்ல இருக்கீங்க. இது ஜூன் மாசம் வந்து அப்டேட் 2025 வேர்ல்டு பேங்க் கொடுத்த அப்டேட். ஸோ 2 வயசுக்கு முடியல ஒரு $200 220 ரூபாய் வச்சுக்கலாம். சரி, அந்த வேல்யூ கூட ஃபிக்ஸ்ட் கிடையாது. இப்போ இந்தியான்றது ஒரு லோ டெவலப்டு கண்ட்ரி. அப்போ இந்த ஊர்ல இந்த சாப்பாடு ஃபுட்டு வாங்குறதுக்கு ஒரு 180 ரூபாய் போதும். பட் அதுவே ஒரு பெரிய கண்ட்ரிக்கு போனீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். இப்போ அந்த ஊர்ல எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டியை கால்குலேட் பண்றதுக்கு காசு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஊர்ல அட்லீஸ்ட் $4 இல்ல $5, $4 to $5 கீழே வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பவர். கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இன்கம் பேஸ் பண்ணி மாற்றலாம். பட் தோராயமா நீங்க வச்சுக்க வேண்டியது 180 ரூபாய் 200 ரூபாய். அப்போ எல்லாருக்கும் தினசரி மினிமம் இந்த அமௌண்ட் கிடைச்சிடணும். இந்த அமௌண்ட் வழியா அந்த பேசிக் நெசசிட்டி கிடைச்சிடணும். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? கேரளா பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஜஸ்ட் மணி தரல. சென்ட்ரல் லெவல்ல இருந்து காசு டைரக்டா வில்லேஜுக்கு எல்லா மக்களுக்கும் தரல. டாப் டவுன் அப்ரோச் கிடையாது. வில்லேஜ்ல இருந்து ரெடி ஆகுது பிளான். அதான் மெயின் இனிஷியேட்டிவ் ஆஃப் மெயின் யூனிக் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் கேரளா. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி, ஒரு பிளான் வந்து வில்லேஜ்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றோம்ல, பாட்டம் டு அப்வர்ட். ஜஸ்ட் வேர்டு கிடையாதுங்க. நீ சொல்றது ரொம்ப சிம்பிள், பட் இது பயங்கரமான ஹார்ட் ஒர்க். என்ன ரீசன்? எல்லா வீட்டுக்கும் போயிட்டு விசிட் பண்ணணும். ஸோ ஒரு ஊர்ல போயிட்டு விசிட் பண்ணி அதில் கண்டுபிடிச்சு அப்புறம் அவங்கள கைட் பண்ணணும். என்ன ஆகுது? ஒரு ஸ்கீம் கிடையாது, ரியல் லெவலில் ஒரு ஒர்க் நடக்குது இல்லை? எஸ். இந்த பாயிண்ட் இருக்குல்லங்க, இந்த அப்ரோச் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் எப்போதுமே நம்ம ரூம்ல நம்ம டேபிள்ல ஒரு ஷீட் இருக்கும். இந்த ஷீட்ல இந்த ஊர்ல இத்தனை பேர் வந்து பாவர்ட்டி இருக்காங்க, நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஓகே ஒரு 1000 பேரா, 1000 பேரை பாவர்ட்டில தூக்கணும்னா இவ்வளவு காசு போதும். இந்த ஸ்கீம் என்ன பண்ணும்? நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா உருவாக்கும். இது அப்படியே ஆப்போசிட். போயிட்டு அந்த ஃபேமிலியை ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த டிப்ரைவ்டு ஃபேமிலிஸ் ஐடென்டிஃபைடு. அடுத்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியா, இந்த லிஸ்ட் எடுத்தோம்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில நீ என்ன ரீசன், எந்த ஸ்பெசிஃபிக் நீடு மட்டும் உனக்கு கிடைக்கல, லாஜிக் புரியுதா? அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு நீடு இருக்காது, கிடைக்காது. அப்போ இதை சரி பண்றதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பத்தாது. ஒருத்தவங்க வீட்டில் ஃபுட் இருக்காது, ஒருத்தவங்க வீட்டில் எஜுகேஷன் இருக்காது, ஒருத்தவங்க வீட்டில் ஹவுசிங் இருக்காது. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு மிஷன் இது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், கண்டுபிடிச்சாச்சு, நீட் தெரிஞ்சாச்சு, அது மட்டும் பத்தாது. இந்தியாவில் லேக் ஆகுறது ஃபாலோ. அவங்க ரீகவரி ஆகிற வரைக்கும், எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டில இருந்து வெளியே வர வரைக்கும்
ஃபாலோ பாயிண்ட் ஆஃப் வியூ சரி கண்டிப்பா எஸ்ஏல இந்தியாவோட பாவர்ட்டி எப்படி சரி பண்ணலாம்னு கேட்கும்போது இந்த மாடலை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். வில்லேஜ் டு டாப் மாடல், கவர்னன்ஸ் மாடல் இருந்து கைடன்ஸ் மாடல். மீனிங் புரியுதா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை என்ன? கவர்னன்ஸ். நோ, அதை மாத்துங்க. யுவர் எய்ம் இஸ் டு பி, யுவர் ஒர்க் இஸ் டு பி கைடன்ஸ். கைட் பண்ணுங்க மக்களை. எந்த மக்கள் கண்டுபிடிங்க, வாட் இஸ் தேர் நீட், அந்த நீடுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை இன்டகிரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. யூ ஷுட் ஆக்ட் லைக் தி கைட். திஸ் இஸ் தி கேரளாஸ் யூனிக் மிஷன். ஸோ இந்த ஐடியா எல்லா ஸ்டேட்லையும் பண்ண முடியும், பட் கேரளா கொஞ்சம் யூனிக். என்ன ரீசன்? ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட், ஹிஸ்டாரிக்கல் சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட், கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிறதுனால லேண்ட் ரிஃபார்ம் ஈஸியாக நடந்துருச்சு. வாட் இஸ் லேண்ட் ரிஃபார்ம்? எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஒரு லேண்ட் இருக்கணும். லேண்ட் என்ன பண்ணலாம்? ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு போருக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஏதோ ஒரு லேண்டுக்கான ஓனர்ஷிப் கிடைச்சிருச்சு. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, முக்காவாசி ஃபார்மர்ஸ் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது லேண்ட் வச்சு தான். லேண்டை வச்சா காசு தருவாங்க, லோன் தருவாங்க. இந்த லோனை வச்சு படிக்க வைக்கலாம். ஸோ செக்யூரிட்டி ஸ்ட்ராங் செய்யப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கலாவே இது நடந்திருக்கு. பிளஸ் யூனிவர்சல் எஜுகேஷன். மூணாவது பிடிஎஸ். லேண்டு கொடுத்தாச்சு, கல்வி கொடுத்தாச்சு, சாப்பா கொடுத்தாச்சு. இந்த மூணு ஆல்ரெடி கொடுத்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒரு 4 வருஷத்துல எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை டார்கெட் பண்ணி காலி பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா டார்கெட் பண்ணும்போது நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி கேரளாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்லே ஹிஸ்டாரிக்கலா நிறைய பேருக்கு ஃபுட்டு, எஜுகேஷன், லேண்டு கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ யாருக்கு அது கிடைக்கலையோ அவங்களை ஈஸியாக டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் சரி பண்ண முடியுது. ஓகே இல்ல, பட் இன்னமும் நம்ம பேசினது தியரிட்டிக்கல் தான். இன்னும் ரியாலிட்டி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டுபிடிக்கிறோம்ல, யாரு போவா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரால எல்லா வீட்டுக்கு போக முடியுமா? இன்னும் சொல்ல போனா இந்த வில்லேஜ்ல இந்த மக்கள் இந்த வீடு பவர்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி கேரளா உருவாக்கின ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பஸ்ரீ. குடும்பஸ்ரீன்றது ரொம்ப சிம்பிள். லோக்கல் லெவலில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒன்னா சேர்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிப்பாங்க. இந்த குரூப்பா சேர்ந்து காசு சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணி ஒரு பெரிய காசு வரும், அது வழியா பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸும் ஒன்னா சேர்ந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் உருவாக்குறது. ஸோ இந்த ஸ்கீம் வழியா ஆல்ரெடி 45 lakhs உமன் இந்த குரூப்ல ஒர்க் பண்றாங்க. இவங்க யாரு? அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள், பெண்கள். அப்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேட் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பயன்படுத்துறாங்க. அதாவது உமன் சென்டர்டு பாலிசி. அவங்க ஊர்ல யாரு பாவர்ட்டின்னு அந்த நெய்பர்ஹுட்டுக்கு தான் தெரியும். அந்த நெய்பர்ஹுட் எங்க இருக்காங்க? குடும்பஸ்ரீல இருக்காங்க. இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பயன்படுத்தி எல்லா வீட்டுக்கு ஈஸியாக பண்ண முடியும், போக முடியும். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆல்ரெடி சிஸ்டம் ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேல. ஸோ இது வரைக்கும் சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வாட் ஆர் தி 2 யூனிக்ஸ் ஆஃப் திஸ் மிஷன்? ஃபர்ஸ்ட், வழக்கமாவே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி? உங்ககிட்ட 180 ரூபாய் இல்லைன்னா அது கீழே சம்பாதிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு யூ ஆர் இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அப்படி கிடையாது. காசை வச்சு எதுக்கு கால்குலேட் பண்ணணும்? காசை வச்சு பார்த்தா, காசை வச்சு கால்குலேட் பண்ணா சரியான பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி காசுல கிடையாது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கான ரீசன் வேற மாறும். அப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டு போய் தான் கண்டுபிடிக்க முடியும். வில்லேஜ் அப்ரோச் யூசிங் தி செல்ஃப் ஹெல்ப் குரூப். இதான் மோஸ்ட் யூனிக் பாயிண்ட். டிஃபரன்ஸ் புரியுதுல? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேர்ட்ல ஆரம்பிச்சோம். அந்த வேர்ட் டெப்த் புரிஞ்சிருக்காது, இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி கேரளாஸ் கோட் ரிகார்டிங் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி? வெறும் மணியை பார்க்காதீங்க. ஜஸ்ட் லுக் தேர் ஹோல் லைஃப். ஹோல் லைஃப்லாம் புரியுதா? ஃபுட்டை பாருங்க, ஹெல்த்தை பாருங்க, ஹவுசிங்கை பாருங்க, லைவ்லிஹுட்டை பாருங்க. யார் பார்க்கணும்? உங்க வீட்டை சுத்தி இருப்பாங்கல்ல, நீங்க பார்த்து சொல்லுங்க. உங்க ஊர்ல கண்டிப்பா எந்த வீட்டுக்குலாம் கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படுது. இதுக்கு பேர் என்ன? சோஷியல் வேலிடேஷன். இதான் முக்கியமான ப்ராசஸ். கவர்மெண்ட் நெய்பர்ஹுட்டை பயன்படுத்துறாங்க. நெய்பர்ஸ், லோக்கல் குரூப்ஸ், லோக்கல் பீப்புள். நீங்க வெரிஃபை பண்ணி ரியாலிட்டி சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? ஜஸ்ட் பெனிஃபிட்டை ஷேர் பண்ணல. இவங்களுக்கு லேண்ட் ரைட்ஸ் இருக்கா, ஸ்கில்ஸ் இருக்கா, எஜுகேஷன் இருக்கா, எந்த இடத்துல லேக் ஆகுறாங்களோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. டிஃபரன்ஸ் புரியுதுல? So old model for eradicating the poverty is by giving cash. New model is empowering the humans. So இப்போ ஸ்டோரியா பேசணும். இந்த எல்லா ஸ்டோரியும் 2-3 கீவேர்ட்ல பேச முடியும். ஒன்று, நான் எதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேரளா ஐடென்டிஃபைடு தி போர் ஃபேமிலி யூசிங் தி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டிசஸ். ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு ஹவுசிங் எப்படி இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்கு, எஜுகேஷன் எப்படி இருக்கு, லேண்ட் எப்படி இருக்குன்னு மல்டி டைமென்ஷன்ல பாவர்ட்டி அனலைஸ் பண்றாங்க. அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் ஹவுஸ் டு ஹவுஸ் மைக்ரோ சர்வே பிளஸ் லோக்கல் வெரிஃபிகேஷன் த்ரூ கிராம சபா. வீட்டுக்கு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கிராம சபா என்ன பண்ணுது? வெரிஃபை பண்ணுது. ஸோ சரியான ஆளை கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிச்சாச்சு. ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கணும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். கன்வர்ஜென்ட் கவர்னன்ஸ் மாடல். ஸோ ஓரளவுக்கு கேரளாவோட அந்த பாவர்ட்டி ப்ரோக்ராமோட ஐடியா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதோட யூனிக் புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபேக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா தரும். 2023 நித்தி ஆயோக் இருக்குல்ல, அவங்க ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. நேஷனல் லெவல்ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். நேஷனல் லெவல்ல இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி எப்படி இருக்கு, எந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, நேஷனல் லெவல் ஆவரேஜ் என்னன்றத ஒரு சர்வே எடுத்து ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. இந்தியாவோட ஆவரேஜ் 14%. ஆவரேஜ் சொல்றேன். ஒரு 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா ஆவரேஜா அதில் 14 பேருக்கு மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டில இருக்காங்க. இது ஆவரேஜ், நேஷனல் ஆவரேஜ். இப்போ கேரளா பார்க்கலாம், 0.5%. யோசிக்க முடியுதா? இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற ஸ்டேட் வந்து கேரளா. 100 பேர்ல ஒருத்தவங்களும் கிடையாது. 0.5% தான். ஸோ மேபி ஒன்று வச்சுக்கலாம். அப்போ ஆல்ரெடி கேரளாவுக்கு ஒரு நேம் இருக்கு. இப்போ கேரளாவில் பாவர்ட்டி இருக்கான்னு கேட்டா பாவர்ட்டி கிடையாதுங்க.
அவங்க டாப் ரேங்க்ல இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டை விட பாவர்ட்டி கம்மியா இருக்கிற ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு. பட் மறுபடியும் இந்த 0.5% இருக்குல்ல, இது இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு வந்த ஃபோக்கஸ் தான் அந்த மிஷன். லாஸ்ட் 4 இயர்ஸ் மிஷன் பார்த்தோம்ல. எஸ், ஓகேல. ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த விஷயம் தான். ஆல்ரெடி டாப் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டேட் இருக்கிற அந்த கம்மியான பர்சன்டேஜையும் கம்ப்ளீட் ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மைக்ரோ லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், கஸ்டமைஸ்டு பிளானிங், கஸ்டமைஸ்டு அசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ், ஃபெமினிஸ்ட் வே ஆஃப் டெவலப்மெண்ட், பெண்களை பயன்படுத்திக்கலாம். ஓகேல. இப்போ இன்னொரு ஆங்கிள் பாருங்க. யூஎனோட எஸ்டிஜி கோல்ல முக்கியமான கோல் என்ன? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை 2030 அபாலிஷ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். எல்லா கண்ட்ரீஸும் 2030 எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அபாலிஷ் பண்ண சொல்றாங்க. கேரளா என்ன பண்ணிருக்கு? 2025 எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணிருக்குன்னா, எராடிகேட் பண்ணிருக்குன்னா, என்ன உருவாக்குது? இந்தியாவுக்கு ஒரு மாடல் உருவாக்குதா? அப்போ ஒரு ஸ்டேட் நினைச்சா கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு பாலிசியை 100% சக்சஸ் ஆக்க முடியும். அதான சொல்லுது. அண்ட் கேரளா பத்தி படிக்கிறதுனால இந்த ஃபேக்ட் சொல்லிடுறேன். 1970s கேரளாவோட பாவர்ட்டி ரேட் 59%. 100 பேர்ல 59 பேர் பாவர்ட்டி. 2011 11%. 100 பேர்ல 11 பேர் தான் பாவர்ட்டி. 2020 0.5%. ஸோ லாங் டேர்ம் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் நடந்திருக்குல்ல. அப்போ அந்த லாங் டேர்ம் எஃபோர்ட்னால மட்டும்தான் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அந்த 0.5%ஐயும் குறைக்க முடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு மாடலை கிரியேட் பண்ணலாம். கேரளாவை இன்ஸ்பயர் பண்ணி அந்த பாவர்ட்டி எராடிகேஷன் மாடல் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி மாடலை பயன்படுத்தல? கேரளாவில இருந்து எந்த விஷயத்துல இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க அந்த மாடல் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்? ஐடென்டிஃபிகேஷனா? என்ன எடுக்கணும்? சர்வே எடுக்கணுமா? பட் மேக் இட் பார்ட்டிசிபேட்டரி சர்வே. அந்த ஊர் மக்களையே, அந்த ஊர் பெண்களையே சர்வேக்கு பயன்படுத்துங்க. விச் மீன்ஸ் இன்வால்விங் தி லோக்கல் பீப்புள் தெம்செல்ஸ். ஓகேல. அப்போ ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜோட லோக்கல் பீப்புள் அந்த வில்லேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸரா இருக்கணும். அவுட் சைடா கூடாது. அந்த வில்லேஜ் லெவல் ஆஃபீஸர், அதாவது லோக்கல் அஃபிஷியல், அந்த ஊரோட அந்த மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ், பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். அண்ட் ஃபைனலி அந்த கிராம சபோட மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இவங்களாம் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்வே ஒர்க் ஆக முடியும். ஸோ கேரளா இஸ் தி இன்ஸ்பிரேஷன் ஃபார் தி பார்ட்டிசிபேஷன் சர்வே. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் சர்வே. அந்த சர்வேக்கு லோக்கல் லெவலில் இருக்கிற அஃபிஷியல்ஸ், பீப்புள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை பயன்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எடுத்த சர்வேவை எப்படி சேவ் பண்றது? யூசிங் தி ஆப். ஆப் ஏன் முக்கியம்? டெக்னாலஜியா இருக்கிறதுனால எல்லா மக்களையும் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். இன்னும் ஏஐ பயன்படுத்தும் போது டேட்டா பேஸ் பண்ணி ஒவ்வொரு மக்களுக்கும் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்காது, ஏதோ ஒன்றுல டிப்ரைவ்டா இருப்பாங்க. ஒவ்வொரு மக்களையும் எந்த ஸ்பெசிஃபிக்கா டிப்ரைவ் இருக்கா என்ன பண்ணலாம்? லிஸ்ட் எடுக்க முடியும். ஹெல்த் பேஸ் பண்ணி, டிசபிலிட்டி பேஸ் பண்ணி, ஷெல்டர் பேஸ் பண்ணி, ஃபுட்டை பேஸ் பண்ணி, லேண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா எதில் டிப்ரைவேஷனாக இருக்காங்களோ அதை பிரிக்க முடியும். இன்னும் புரிச்சா? கேரளா வந்து என்ன கேட்கலன்னா, உங்களோட சர்வேல நீங்க போரா இருக்கீங்களா அதை கேட்கல. நீங்க எந்த வகையில கஷ்டப்படுறீங்க, இன் வாட் வே யூ ஆர் சஃபரிங், அந்த சஃபரிங்கை சரி பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ஓகேல. ஐடென்டிஃபிகேஷன் யூசிங் டெக்னாலஜி. இப்போ அடுத்த லெவல் சோஷியல் இன்க்ளூஷன், அதாவது ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பெசிஃபிக் பீப்புள். நீங்க எந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாலும் அந்த இனிஷியேட்டிவ் இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஃபிஷர்மென்ஸ், அர்பன் புவர், ஆர்ஃபன்ஸ், HIV அஃபெக்டட் பர்சன்ஸ், LGBTQIA+ கம்யூனிட்டி. எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும், எந்த சர்வே எடுத்தாலும் அந்த சர்வேல இந்த 6 பேர் மறைஞ்சிருவாங்க. தீஸ் பீப்புள் ஆர் ஹிடன். அப்போ இவங்களை கண்டுபிடிச்சி இவங்களோட நீடை நீங்க எப்போ ஆட் பண்றீங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் சோஷியல் இன்க்ளூஷன். புரியுதா? சி, நீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க IAS ஆஃபீஸரா ஒர்க் பண்றது வேஸ்ட். அந்த இடத்துல என்ன ரீசன்? எப்படி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் இந்த செட் ஆஃப் மக்கள் மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்க? லாஜிக் புரியுதா? அப்போ சர்டன் பாப்புலேஷன் மட்டும் வடக்குமாவே போறாங்கன்னா, எல்லா ஊர்லயும் போறாங்கன்னா ரீசன் என்னவா இருக்காது? இன்கம் ப்ராப்ளமும் இருக்காது. இன்கம் தான் ப்ராப்ளம்னா எல்லா மக்களும் இருக்கலாம். பட் இந்த பேட்டர்ன், இந்த 6 பேர் எல்லா ஊர்லயும் தெரியுது, எல்லா ஊர்லயும் அவங்க பாவர்ட்டி இருக்காங்கன்னா வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இந்தியாவோட ஸ்ட்ரக்சரலாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இந்தியாவில் பாவர்ட்டிக்கு ரீசன் கிடையாது, இன்கம் கிடையாது. காசு கொடுத்தா பாவர்ட்டி சரியாடு அப்படி கிடையாது. ரீசன் இஸ் சோஷியல் பேரியர். சோஷியல் லெவல்ல ஸ்ட்ரக்சரலாவே இந்த குறிப்பிட்ட மக்களால சோஷியல் டிக்னிட்டியும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அசசிபிலிட்டி கிடைக்காது. அதுக்கு புரிஞ்சுல? சி, ஒரு ட்ரைபல் உமனால சம்பாதிச்சிட முடியும் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு. பட் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சோஷியல் டிக்னிட்டி பிளஸ் ரொம்ப சாதாரணமா ஈஸியா போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரூம்ல ஸ்கீம்ஸ் அசசிபிலிட்டி இருக்காது, இன்க்ளூஷன் இருக்காது. இந்த 2 காரணத்தினால தே மைட் பிகம் தி பாவர்ட்டி த்ரூ ஜெனரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அப்போ இவங்களுக்கு பாவர்ட்டி அபாலிஷ் பண்ணணும்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் நீடட். ஸ்ட்ரக்சரலா உங்களுக்கு ரீசன் தெரியணும். ஓகேல. அப்போ நீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த இனிஷியேட்டிவ்லையும் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்தியாவில் ஒர்க் பண்றது அவசியமே தேவையில்லை. அடுத்து இந்த லிஸ்ட்லேயே வராத எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் சில்ட்ரனுக்கு மட்டும் தனி லிஸ்ட். அந்த சில்ட்ரன்லயே சிவியர்லி அக்யூட்டட் மால் நியூட்ரிஷன் மாடல். புரியுதுல? நீங்க எந்த சர்வே எடுத்து ஒரு ஆப்ல ஒரு மாடல் ரெடி பண்ணாலும் அந்த மாடல்ல சைல்டுக்குன்னு ஒரு டேட்டாவை ஆட் பண்ணணும். the child is also integrated, so no hungry child should be unnoticed. இப்போ அடுத்த பாயிண்ட் நீங்க யோசிக்கலாம், ஓகே நம்ம IAS ஆஃபீஸர் ஆயாச்சு, இந்த ஊர்ல ஒரு சர்வே எடுக்கலாம் யோசிக்கலாம். ஐடியா தெரிஞ்சு போச்சு, பட் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன்? இந்த சர்வேவை நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க ஒர்க் பண்ற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் லோக்கல் கவர்னன்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது பஞ்சாயத்து ராஜ், வில்லேஜ் லெவல் கவர்மெண்ட். அப்போ பேசிக்கே ஸ்ட்ராங் ஆகலைன்னா எந்த சர்வேவும் சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு IAS ஆஃபீஸரா எல்லாரும் வீட்டுக்கு போக முடியாது. அப்போ டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அந்த ஊரோட
லோக்கல் கவர்னன்ஸை பீப்புள் பார்ட்டிசிபேஷனை செம ஸ்ட்ராங் ஆக்கணும். அதை ஸ்ட்ராங் ஆக்கி எம்பவர்டாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் எந்த இனிஷியேட்டிவ் எடுக்க முடியும். இல்லைனா எல்லா இனிஷியேட்டிவும் பாதிலே விழுந்துரும். ஸோ இந்த மாடல்னால குளோபல் லெவலில் SDG 1 நோ பாவர்ட்டி, SDG 2 ஜீரோ ஹங்கர், இந்த 2 கோலையும் 2030க்குள்ள கேரளாவில் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யுனைடெட் நேஷன் ரெகக்னைஸ்ட் தி கேரளா சக்சஸ் இன் SDG கோல். எப்படி குளோபல் லெவலில் இருக்கிற ஒரு கோலை ஒரு லோக்கல் லெவலில் எப்படி மாற்றிக்க முடியும், அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேரளான்னு பேசியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த ஒர்க்கோட ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட் லாங் டேர்மாக இருக்குன்னா அதை உடனே பண்ணாதீங்க. மக்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வராது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கிற ப்ராப்ளமை 3 பிரிங்க. ஃபர்ஸ்ட் இம்மீடியேட் கேர் பிளான். மீனிங் புரிச்சா? இம்மீடியேட் கேர் பிளான் அர்த்தம் அர்ஜென்ட் நீட். இன்னைக்கு ஒன்று பண்ணும்போது இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு தேவை, ஒரு மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, என்ன ரீசன்? ரேஷன் கார்டு கிடையாது. அப்போ இன்னைக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிடுவாங்க. அப்போ இமீடியட் கேர் பிளான்ல சக்ஸஸ் ஆனீங்கன்னா மக்களுக்கு ட்ரஸ்ட் வரும். வந்த உடனே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அப்போ லாங் டேர்ம் ஒர்க்குக்கு ரெடி ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இமீடியட் கேர் பிளான், இமீடியட்டா என்ன பண்ணா சக்ஸஸ் ஆகும், இம்பாக்ட் அது லிஸ்ட் இருக்கணும். அப்போ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி ஃபுட்டு, மெடிக்கல் கேர், ரொம்ப முக்கியமா சோஷியல் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் மக்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கணும். ரெண்டாவது இன்டர்மீடியேட் பிளான், ஹவுசிங் ஸ்ட்ரக்சர், ஸ்கில் ட்ரைனிங், ஒரு 5 மாசம் 6 மாசம் அந்த மாதிரி பிளான். அடுத்த லெவல் தான் மூணாவது லாங் டேர்ம் பிளான், ஒரு எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்றது, லேண்ட் பேஸ்ட் இம்ப்ரூவ் பண்றது, சொந்த கால நிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்களே, அது தேர்ட் பிளான். எடுத்த உடனே லாங் டேர்ம் பிளான் கை வச்சிங்கன்னா ட்ரஸ்ட் இருக்கு. இந்த 3 மாடலை, இந்த 3 ஸ்டெப்ஸை கேரளா ஃபாலோ பண்ணிருக்கு. ஓகே, அது எப்படி? டெக்னாலஜி வைஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஒரு டேட்டா, இமிடியேட், இன்டர்மீடியேட், லாங் டேர்ம் பிளான். ஸோ லோக்கல் லெவலில் இருந்த எல்லா ஆஃபீஸர்ஸ் லெவலில் வாரம் என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு, இமிடியேட் பிளான். அடுத்து இன்டர்மீடியட் லெவலில் என்ன ஒர்க் நடந்திருக்கு, ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம். ரியல் டைமில் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேல, அப்போ எந்த ஊரில் எந்த வில்லேஜில் அப்டேஷன் ஆகலையோ டிலே ஆகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பண்ணலாம், போய் பார்க்கலாம். ஓகேல, அப்போ ஒரு ஊருக்கு நீங்கள் வெல்ஃபேர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி ஸோ அக்யூரேட் இன் டேட்டா டிரைவன் அப்ரோச். யூ ஹேவ் டு யூஸ் தி டெக்னாலஜி டு மேனேஜ் தி இன்ஃபர்மேஷன் இன் ரியல் டைம். அண்ட் அந்த மாடலில் லாஸ்ட் பாயிண்ட் எல்லாமே ஓகே. லாஸ்ட் சஸ்டெய்னிங் தி சக்ஸஸ், அதாவது பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணியாச்சு. பட் எப்போ வேணா பாவர்ட்டி மறுபடியும் வரலாம். எக்கனாமி தானே, அப்போ வராத மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பாவர்ட்டிக்கான இயர்லி வார்னிங் சிஸ்டம் என்ன? ஜாப்ஸ் கம்மியாக இருக்கிறது, ஹங்கர் அதிகமாகிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் இயர்லி இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இல்லை? ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகளோட சம்மரைஸ் தான். ஹெட்டிங் படிக்கலாம். A new pathway to end extreme poverty. Kerala's participatory model offers the lesson for the world. முடிஞ்ச அளவுக்கு சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் படிச்சு பாருங்க. ஒரு கேஸ் ஸ்டடியாக பயன்படுத்திக்கலாம், எத்திக்ஸில் பயன்படுத்திக்கலாம், எஸ்ஏல பயன்படுத்திக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கிளாஸ் பார்க்கும்போது ஆஸ்பிரண்டாக யூஸிங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 எக்கனாமிக் டேர்ம் பார்க்க போகிறோம். அந்த எல்லா எக்கனாமிக் டேர்ம்ஸுமே பேசிக்ஸ் தான். பட் இன்னைக்கு பிஸ்னஸ் பேஜில் வந்ததுனால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தெரியும்ல, எக்ஸாம்பிள் ஏர்டெல், வோடஃபோன். இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுக்குலாம் ரெவன்யூ எது வழியாக வரும்? வாட் வாஸ் தயர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2 வகையாக வரும். நாம அவங்க சிம்மை யூஸ் பண்ணி ஃபோன் கால் பண்ணுறோம், இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம், மெசேஜ் அனுப்புகிறோம். இது எல்லாமே அந்த டெலிகாமோட ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த ரீசார்ஜ் தான் அவங்க ரெவன்யூ. பட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இது மட்டுமே ரெவன்யூ கிடையாது. இன்னொரு ஆங்கிளையும் காசு வரும். உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏர்டெல் டவர் வச்சுக்கலாம். ஏர்டெல் டவர், இந்த டவரை வாடகைக்கு விடும், இன்னொருத்தவங்களும் பயன்படுத்திக்கலாம். மேபி தன்னோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸில் ஒரு போர்ஷனை ரெண்டுக்கு விடலாம். இதுக்கு பேர் என்ன? நான் டெலிகாம் ஆப்ரேஷன். ஒரு கம்பெனி இருக்கு, கம்யூனிகேஷன் வேலை செய்யுது, டெலிகாம் ஆப்ரேஷன், அது வழியாகவும் காசு வரும். நான் டெலிகாம், இதில் மெசேஜ்லாம் கிடையாது, வேற எக்ஸ்ட்ரா வகையிலும் காசு வருது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டரோட எந்த ரெவன்யூல, எந்த லாபத்தில் டாக்ஸ் பண்ணலாம்? கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்? அதுக்கு எது பெஸ்ட்? உனக்கு 2 வகையிலும் லாபம் வருது. அப்போ உன்னோட எல்லா இன்கமையும் ஆட் பண்ணு. டோட்டல் இன்கம், டோட்டல் ரெவன்யூ, உன்னோட ஃபுல் இன்கம்லையும் என்ன பண்ற? டாக்ஸ் போட போறேன். இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நார்மலா பேசும்போது உன்னுடைய டோட்டல் இன்கம் சொல்லியாச்சு. இது கீவேர்டு என்ன? AGR. அடிக்கடி பேப்பர்ல வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஆச்சு AGRன்ற வார்த்தை பிசினஸ் பேஜ்ல எங்கேயாவது பார்த்துருவீங்க. என்ன ரீசன்? இது ப்ராஃபிட் சம்பந்தப்பட்டது. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. மீனிங் புரிஞ்சுல? ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பேசணும்ல, அதை இப்போ டெக்னிக்கல் வேர்ட். டோட்டல் இன்கம், கிராஸ் ரெவன்யூ. வாட் இஸ் அட்ஜஸ்டட்? எதெல்லாம் கணக்கில் எடுக்குது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டெலிகாம் ஆப்ரேஷன்ஸ், நான் டெலிகாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் ரெவன்யூல டாக்ஸ் போடும். பட் கம்பெனிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, AGRல நாங்க ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அப்போ டெலிகாம் ஆப்ரேஷனுக்கு மட்டும் டாக்ஸ் போடுங்க. இந்த நான் டெலிகாம் ஆப்ரேஷனுக்கு அந்த ரெவன்யூல டாக்ஸ் போடாதீங்க. அதையும் சேர்த்து போட்டீங்கன்னா எங்களுக்கு பிசினஸ் என்ன ஆகுது? ப்ராஃபிட் ரொம்ப குறையுது. ஸோ கம்பெனி வெர்சஸ் கவர்மெண்ட். ஸோ கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. எப்போ? 2019. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு. AGRன்றது எல்லா காசும் சேர்த்து தான் வரும். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஏர்டெல், வோடஃபோன்லாம் தன்னோட ப்ராஃபிட்ல இருந்து நிறைய டாக்ஸ் அமௌண்ட் கட்டல, சீக்கிரமா கட்டுங்க. ஸோ எல்லா டெலிகாம் ஆப்ரேஷன்லையும் ஏர்டெல், வோடஃபோன் இவங்களோட டியூஸ் மட்டுமே 1.47 lakh crore அமௌண்ட் இருக்கு. இது பழைய அப்டேட். ரீசெண்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் வோடஃபோனுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன், வோடஃபோனுக்கு
இந்த ஃபார்முலானால பயங்கரமான அடி வந்திருக்கு, நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வோடஃபோனோட ஏஜிஆரை ரீஅசஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த அப்டேட், இப்போ ஏர்டெல்லும் தன்னோட ஏஜிஆரை ரிவைஸ் பண்ண சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ரீகால்குலேஷன் இன் ஏஜிஆர் கேட்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேல, ஸோ இந்த நியூஸை நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பிசினஸ் பேஜ்ல ரைட் சைட் நியூஸ் இருக்குல்ல, தெரியுதா, வில் அர்ஜ் சென்டர் டு ரீகால்குலேட் தி AGR dues, says Vittal. Vittal யாரு, பாரதி ஏர்டெல். ஏர்டெல் லிமிடெட் said it will urge the center to revise its adjusted gross revenue dues after the Supreme Court gave Vodafone flexibility in their relief. ஸோ உங்களுக்கு இந்த டைம்ல Vodafone கேஸ்ல பழைய கேஸ் இப்போ தேவையில்லை. பட் டெலிகாம் ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு கீ டேர்ம் இருக்கு ஏஜிஆர். இந்த ஏஜிஆர்ன்றது ரொம்ப பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் வந்து எப்பொழுதுமே யூஸ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் டயர் 1 கேபிட்டல். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா, எந்த பேங்க் பெரிய பேங்க் செம ஸ்ட்ராங்னு எதை சொல்லுவோம், இந்த டயர் 1 கேபிட்டல் பேஸ் பண்ணி தான் சொல்லுவோமே. ஸோ வாட் இஸ் டயர் 1 கேபிட்டல், ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களே, இந்த பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு காசு போட்டிருப்பாங்களே. இப்போ சொல்லுங்க, எந்த பேங்க் பெரிய பேங்க், எந்த பேங்க்ல நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, நிறைய காசை போட்டிருக்காங்களோ அதில் பெரிய பேங்க். அப்போ டயர் 1 கேபிட்டல்னா 2 விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு பேங்க்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ காசை போட்டிருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஷேர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட். ரெண்டாவது, அது மட்டும் பத்தாதுல, அந்த காசை வச்சுக்கிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் உருவாக்குது, இந்த ப்ராஃபிட் earned by பேங்க்ஸ் ப்ராஃபிட். ஓகேவா, அப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட்டும் அது வழியாக அந்த பேங்க்குக்கு வந்த ரெவன்யூ இருக்குல்ல, ப்ராஃபிட் இருக்குல்ல, அது சேர்த்தா எவ்வளோ அமௌண்ட் வருமோ தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல், டயர் 1 கேபிட்டல். பட் பேங்க்குக்கு வர காசு இது ஒன்று கிடையாது, இன்னும் நிறைய வகையில் காசு வரும். பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் பிரைமரி அது டயர் 1. நம்ம இருக்குல்ல பேசல் நாம்ஸ்ல டயர் 1 கேபிட்டல், டயர் 2 கேபிட்டல் படிச்சிருப்போம். இப்போ தேவையில்லை, இப்போ டயர் 1 கேபிட்டல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்களேன், இப்போ நான் வந்து உங்க பேங்க்ல கடன் கேட்க வரேன், ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அப்போ இந்த அமௌண்ட்டை உங்களால கடன் தர முடியுமான்னு எதை வச்சு முடிவு பண்ணலாம், டயர் 1 கேபிட்டல் தானே. இந்த பேங்க் கிட்ட இந்த டயர் 1 கேபிட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட்டும் ப்ராஃபிட்டுமே கம்மியா இருந்துச்சுன்னா லோன் தரதும் இருக்கும், கம்மியா இருக்கும்ல. இது புரிஞ்சுல, பேசிக் புரிஞ்சுல. இப்போ நியூஸ்க்கு வரலாம். நான் ஒரு கம்பெனி, எனக்கு காசு தேவைன்னா பேங்க்ஸ் என்ன பண்ணும், எனக்கு காசு ஃபினான்ஸ் பண்ணும், அதான் லோன் தரும். ஓகே, பட் இப்போ வந்து எனக்கு ஏன் காசு தேவைப்படுதுன்னா, ஃபினான்ஸ் தேவைப்படுதுன்னா, நான் இன்னும் ஒரு கம்பெனியை வாங்க போறேன், என்னோட கம்பெனி கூட சேர்த்து மர்ஜ் பண்ண போறேன். அப்போ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும்ல, இன்னொரு கம்பெனியை காசு கொடுத்து வாங்க போறேன். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்றோம், பேங்க்ல கடன் வாங்கலாம். அதுக்கு பேர் என்ன, அக்விசிஷன் ஃபினான்ஸ். இந்த வார்த்தைக்காக தான் இந்த நியூஸ், அக்விசிஷன் ஃபினான்ஸ். இந்த நியூஸோட கீ டேர்மே தான். பேங்க் கிட்ட இருந்து ஃபினான்ஸ் வாங்குறோம், காசு வாங்குறோம், எதுக்கு, இன்னொரு கம்பெனியை வாங்குறதுக்கு, அக்விசிஷன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ செகண்ட் பாயிண்ட், நீங்க பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி மர்ஜ் பண்ணிட்டீங்க. பட் ஃபியூச்சர்ல நீங்க போட்ட காசு நாங்களாம் லாஸ் ஆகலாம். அந்த கம்பெனி நீங்க மர்ஜ் பண்ணீங்களே, அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்ல அந்த கம்பெனி மர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க கம்பெனி நல்லா ஓடல. அப்ப என்ன பண்ண முடியாது, அக்விசிஷன் ஃபினான்ஸை தர முடியாதுல்ல, வட்டி கட்டணும்ல நீங்க. ஸோ அக்விசிஷன் ஃபினான்ஸ்க்கு ரிஸ்க் அதிகம். அதுக்கு புரியுதா, வழக்கமாக ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா லோன் வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிசினஸ் என்ன பண்ணிருப்போம், அனலைஸ் பண்ணிருப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் சேர்த்து மர்ஜ் பண்ண போறோம், ஃபியூச்சர் என்ன ஆகும் தெரியாது, ரிஸ்க் அதிகம். இந்த ரிஸ்க் தடுக்கிறதுக்கு RBI ஒரு ரூல் போட்டிருக்கு. என்ன ரூலா இருக்கும், எல்லா பேங்க்ஸும் ரொம்ப கவனமா இருங்க. யாராவது உங்ககிட்ட மர்ஜ் பண்ண போறேன், இன்னொன்று வாங்க போறேன், அக்விசிஷன் பண்ண போறேன், அதுக்கு ஃபினான்ஸ் காசு கேட்கறாங்கன்னா எவ்வளவு கேட்கறாங்களோ கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க பேங்கோட டயர் 1 கேபிட்டல் இருக்குல்ல, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட் ப்ராஃபிட், அந்த அமௌண்ட்ல 10% மேக்ஸிமம் 10% மட்டும் தான் தரணும். மேக்ஸிமம் உங்க டயர் 1 கேபிட்டல்ல இருந்து 10% மேல அந்த அக்விசிஷன் ஃபினான்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுடைய எக்ஸ்போஷர் லிமிட், இதுக்கு மேல உங்க காசை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. டயர் 1 கேபிட்டல் இருந்து 10% தான். பட் இப்போ என்ன பாயிண்ட்னா, எல்லா பேங்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப காசு கம்மியா இருக்கு, 10% என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயர் 1 கேபிட்டல் வந்து 1000 கோடி வச்சுக்கலாம். எங்க பேங்கோட டயர் 1 கேபிட்டல் 1000 கோடி, நீங்க எவ்வளவு காசு தர சொல்றீங்க, கடந்த RBI என்ன சொல்லுது, ஒன்லி 10% should be the exposure limit for acquisition finance. ஓகே, வாட் இஸ் 10%, 100 கோடி. 100 கோடி ரொம்ப கம்மியா இருக்கு. பெரிய கம்பெனி என்ன பண்ண மர்ஜ் பண்ண காசு கேட்கறாங்கன்னா அதிகமா இருக்கும். என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் இந்த பர்சன்டேஜ் 30% மாத்துங்கன்றத டிஸ்கஷன். ஸோ டயர் 1 கேபிட்டல் இருந்து 30 to 40% அமௌண்ட்டை எக்ஸ்போஷர் லிமிட்டை அதிகமாக்கினா இன்னும் நிறைய என்ன பண்ணலாம், கடன் தரலாம், நிறைய வட்டி கிடைக்கும். ஸோ ஓகேல, இப்போ அகைன் கம் டு பிசினஸ் பேஜ், செக் தி பாட்டம் நியூஸ். இந்த ரைட் சைட் நியூஸ் தெரியுதா, தி பேங்க்ஸ் டிமாண்ட்ஸ் ஹையர் எக்ஸ்போஷர் லிமிட் ஃபார் தி அக்விசிஷன் ஃபினான்ஸ். 2 கேவலம் முடிச்சாச்சு, ஹையர் எக்ஸ்போஷர் லிமிட், அக்விசிஷன் ஃபினான்ஸ் ஓவர். ஸோ 10% இருந்து 30% இல்ல 40% ரைஸ் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டிமாண்ட். இப்போ நெக்ஸ்ட் டிமாண்ட். பட் அந்த டிமாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக் கீ டேர்ம்ஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். சரி, நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, கம்பெனிஸை வந்து லிஸ்டட் கம்பெனிஸ், சிலதை வந்து அன்லிஸ்டட் கம்பெனி சொல்லுவாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், எந்த கம்பெனி வந்து தன்னோட ஷேர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிடுச்சோ தே ஆர் லிஸ்டட் கம்பெனிஸ். அதுக்கு புரியுதா, உங்களோட கம்பெனியை முதல் முறையாக உங்க ஷேர்ஸ் விற்க போறீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, என்ன ஆகும், உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. சில ரூல்ஸ் இருக்கு, அந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட்ல உங்க ஷேர்ஸ் விற்கிறீங்க, ஷேர் மார்க்கெட்ல விற்கிறீங்க. சோ லிஸ்டட் கம்பெனி. வாட் இஸ் அன்லிஸ்டட் கம்பெனி, யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்லாம் உள்ள வரவே இல்லை, உங்க ஷேர்ஸ் விற்கவே இல்லை. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரலன்னா உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, ரூல்ஸ்குள்ளேயும் வரல. இப்போ சொல்லுங்க, அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பேங்க் கிட்ட காசு கேக்குது, ஃபினான்ஸ் கேக்குது, எதுக்கு, பேங்க் கிட்ட கடன் கேக்குது, எதுக்காக, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இன்னொரு கம்பெனி வாங்க போறேன் டு மர்ஜ் வித் அனதர் கம்பெனி. RBI அக்செப்ட் பண்ணிக்குமா,
அக்செப்ட் பண்ணாதல. என்ன ரீசன்? அன்லிஸ்டட் கம்பெனி. பட் எல்லா கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா க்ரோ ஆகுறது யாருன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராத இந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ் தான். அப்ப இந்த கம்பெனிக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. செகண்ட் டிமாண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட், இந்த ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இருக்குல்ல, ஒருவேளை உங்களுக்கு 30% காசு எக்ஸ்போஷர் லிமிட் அதிகமா இருக்குன்னா நீங்க ஃபுல்லா கொடுத்தாலும் கஷ்டமா இருக்கும். ஒரே அமௌண்ட்டா ஃபுல்லா தர வேணாம், டிரான்ஸ் பை டிரான்ஸா கொடுங்க, பிரிச்சு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமௌண்ட் தரீங்க, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கம்பெனி நல்லா பண்ணிட்டு இருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஓகேல. ஸோ இது எல்லாம் தான் அந்த நியூஸோட 3 முக்கியமான பாயிண்ட். அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கும் அக்விசிஷன் ஃபினான்ஸாக கொடுங்க. ஃபினான்ஸ் அமௌண்ட்டை 10% அதிகமாக்குங்க. அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுன்னா டிரான்ஸ் பை டிரான்ஸ் கொடுங்க. அடுத்த எக்கனாமி நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். உங்ககிட்ட காசு இருக்கு, எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப் பத்தி நியூஸ் வருது. ஸோ அந்த ஆப்ல உங்க காசு என்ன பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்றீங்க. எல்லாரும் பண்றதுனா எஸ். பட் சடன்லி திஸ் ஆப் கெட் ஃப்ரீஸ்ட். ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை யாரு பாதுகாத்துப்பாங்க? இந்த இன்வெஸ்டரை ஹூ வில் ப்ரொடெக்ட்? ஸோ இந்த கொஸ்டினை யார் கேட்டிருக்கா? செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி கொஸ்டின் பண்ணிருக்கு. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸையும் சேஃப்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த கீவேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ரெசிலியன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஒரு லா கிடையாதுங்க. அதாவது எல்லா கம்பெனிஸும் ஒரு ஆப் பார்த்தோம்ல, ஒரு ஆப் என்ன பண்ணுது? ஜஸ்ட் சில ரூல்ஸை மட்டும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பட் இந்த காலகட்டம் டிஜிட்டல் காலகட்டம். நீங்க எவ்வளவுதான் சரியா ரூல்ஸ் கொடுத்தாலும் ஃபார்ம் கொடுத்தாலும் உங்க ஆப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங் இல்லைனா யார் வேணா வந்து ஹேக் பண்ணலாம். பட் ஹேக் பண்ற விஷயம் கிடையாது. அந்த ஆப்ல யார் இருக்கா? எல்லா கஸ்டமர்ஸோட சென்சிட்டிவ் டீடைல்ஸ் இருக்கு. அப்போ எல்லாருமே இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, ட்ரேடிங் ஆப் ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால கண்டிப்பா உங்க ஆப்ல இன்வெஸ்ட் பண்றாங்களே அந்த இன்வெஸ்டர்ஸோட டேட்டா பத்தி ஆல் தி சென்சிட்டிவ் டேட்டாவை உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? சேவ்கார்ட் பண்ண முடியுமா? பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட். இது ஃபர்ஸ்ட். இதுக்கு ஒரு லாகிங் சிஸ்டம் இருக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை ஆப்ல யாராவது சைபர் அட்டாக் பண்றாங்கன்னா உடனடியா ஒரு அலார்மிங் சிஸ்டம் இருக்கணும். அந்த வார்னிங்க்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமா ஆக்ஷன் பண்ணி ரெக்கவரி பண்ணிடணும் ஆப்பை. இந்த ஃபுல் சிஸ்டமும் சைபர் சிஸ்டம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் you are so safety. So எல்லாரும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். So SEBI made it as the compulsory. ஓகேல. So future market, Indian market is depend only on digital trading and algorithm. ஏதாவது ஒரு அல்காரிதமை ஹேக் பண்ணி எல்லா முக்கியமான டேட்டாவையும் வாங்கிட முடியும். And once again பிசினஸ் பேஜ்ல பாட்டம் நியூஸ் இருக்குல்ல, SEBI bats for cyber security. இந்த நியூஸ் தான். இந்த கீவேர்டு மட்டும் முக்கியம்.